என்ன தூக்கம் வரலையா? எப்படிங்க வரும்? உங்க அப்பாக்கு என்ன மெமரி லாஸ் ஆயிடுச்சா இல்ல கேக்குறேன். என்கிட்ட பேசணும் தான் நீங்க வர சொன்னாரு. தலைக்கு தலைகாணி கிடைச்சதும் தான் கிடைச்சது. இந்த அளவுக்கு கொரட்டை விடுவாரு. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல. நீங்க வந்து என்ன தாலாட்டு பாட போறீங்களா? இல்லங்க, வால்யூம் கம்மி பண்றதுக்கு. ஏது வால்யூம் கம்மி பண்றதுக்கா? எப்படி மிஸ் ருக்மணி? இந்தாங்க, இத காதுல வச்சுக்கோங்க. அப்பா, உங்களுக்காவது என்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுதே. தேங்க்யூங்க. குட் நைட். எங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏதாவது சொன்னீங்களா? நிம்மதியா தூங்குங்க. அத சொல்றதுக்கு திரும்பி கூப்பிடணுமாங்க? போங்க போய் தூங்குங்க. நமோ ஸ்ரீ நாராயணா, நமோ நமோ ஸ்ரீ நாராயணா. ஹலோ மேடம், இன்னும் வரலையா? மேடம் இங்க பயங்கர மழை மேடம். வந்துருவாங்க மேடம். மேடம் ரெயின் கோட் போட்டு வந்துருவாங்க மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க மேடம். மேடம் வந்துருவாங்க. இவனுங்களை எல்லாம் வச்சுட்டு என்ன பண்றது? யோ பார்ட்னர், எங்கேயா இருக்க? யோ அந்த அம்மாவுக்கு வேற டயபெட்டிக் இருக்கியா? நெய் தோசை எடுத்துட்டு சீக்கிரமா போ. போயா, சீக்கிரமா போ. சாமி, நெய் தோசை ஆர்டரு. நீங்க எதுக்கும் கோச்சிக்காதீங்க. நான் பூஜையை கண்டினியூ பண்றேன். விநாயக பெருமானை போற்றி எங்களை காக்க வரும். சட்னி காலி ஆயிடுச்சுனா வாடா வாடா வா, நானே ஆடி தரேன். வா வா வந்து உட்காரு, ஆடி தரவா. வா போடா, போய் ஆடுறா போடா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் அந்த ஹோட்டலுக்கு ஓனரா இல்ல சப்ளையரா? சாமி கோச்சுக்காதீங்க, விட்டா என்னைய சட்னி ஆட்ட விட்டுருவானுங்க. விநாயகனே வினை தீர்ப்பவனே. என்னடா பண்றீங்க? கஸ்டமர் பூரி ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரலன்றாங்க. என்னடா பண்றீங்க? அண்ணா பக்கோடா ஃபிங்கர் சிப்ஸ் போட்டுட்டு இருக்காங்கண்ணா. பக்கோடா ஃபிங்கர் சிப்ஸா? யாரா ஆர்டர் பண்ணது? இவரு. ஏய் பார்ட்னர், என்ன பார்ட்னர் இது? காலையில இப்படி ஆரம்பிச்சிட்ட. அங்க கஸ்டமர் பூரி வரலன்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. நீ என்னடா பக்கோடா கேட்டிட்டு இருக்க? இன்னைக்கு காலையில இட்லி ஆட்டுறதுக்கு வரல பால், நானே ஆட்டினப்பா. சட்னி கூட நான் தான் ஆட்டினேன். பாரு கையில 6 பேக் வந்துருச்சு. அதான் ரிலாக்ஸ் பண்றேன். நீ எப்படி ஆட்டிருப்பேன்னு எனக்கு தெரியாதா? சரி வா, வீட்டுக்கு போய் ஆட்டு, கிளம்பு. நான் ஆட்டினேன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டேங்கிறீங்களாப்பா? சரி நீ காலையில இருந்து மாவு நீ என்ன எவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிற. ஐ லவ் யூ பார்ட்னர். ஐ லவ் யூ டு பார்ட்னர். Oh my fair lady, you're simple beauty. You got something to say. Da 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 da.
என்ன சாப்பிடுறீங்க மேடம்? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன் இருங்க. ஒன் சொல்லுங்க பிளேட் மேடம். மண்டால் ஓகர்னி. என்னது? மண்டால் ஓகர்னினா சுர்முரி சூஸ்லாம். ஜூஸ்லாவா? மேடம் அந்த ஐட்டம் இங்க இல்ல மேடம். இல்லையா? ம். பார்க்க இவ்ளோ பெரிய ஹோட்டலா இருக்கு, ஒரு சுர்முரி சூஸ்லாம் இல்லங்கறீங்க? மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மெனுவை பார்த்துட்டு இருங்க. இதோ இப்படி போயிட்டு இப்படி வந்துடுறேன், சரிங்களா? ஒரே ஒரு நிமிஷம் மேடம், வந்துடுறேன், பார்த்துக்கிட்டே இருங்க. சரி வாடா, நான் பாத்துக்கிறேன் வா. என்னங்க ஆர்டர் எடுக்கவே ரெண்டு பேரா வரீங்க, பில்லும் ரெண்டா கொடுத்துற போறீங்க பார்த்து. நல்லா பேசுறாங்களே. மேடம் ஆக்சுவலி அப்படிலாம் எதுவும் இல்ல, நம்ம பையனுக்கு நீங்க சொல்றது எதுவும் புரியலையா, அதான் நானே ஆர்டர் எடுத்துடலாமேன்னு வந்தேன். சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன வேணும்? குன்பங்களா இருக்கா? பொங்கலா? என்னங்க நீங்க, நான் ஒன்னு சொன்னா நீங்க வேற ஒன்னு சொல்றீங்க. சரி தாலிப்பட்டாரா இருக்கா? ஜோஸ், ஏதாவது சவுத் இந்தியன் ஃபுட்டா? ஓனா சவுத் இந்தியன் ஃபுட்டாங்க? இல்லங்க, சொரக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய் போட்டு சோள மாவுல பெரட்டி அழுத்தி செய்வாங்கல்ல, அதுதாங்க. அழுத்தி செய்வாங்களா? டேய், எதெல்லாம் அழுத்தி செய்வாங்க? நான் உனக்கே தெரியல, எனக்கு எப்படின்னா தெரியும், என்ன போய் கேக்குற? மேடம் ஆக்சுவலி நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கும் புரியல மேடம். உங்களுக்கு தமிழ் தெரியும்ல? என்ன மேடம் இப்படி கேக்குறீங்க? என்ன பார்த்தா ஹிந்திக்கார மாதிரியா இருக்கு? பக்கா தமிழ் மேடம். நான் என்ன இப்ப உருதுலியா சொல்லிட்டு இருக்கேன்? நான் போங்க, போய் உங்க ஹோட்டல்ல என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொண்டு வாங்க. ஹேய், மேடம்க்கு ஸ்பெஷல் ஐட்டம்லாம் கொண்டு சரி, நான் அதோ வந்து போய் ஒரு 2 எடுத்து நிமிஷம் வந்துடுறேன். மேடம். மேடம் வேற ஏதாவது? எதெல்லாம் டேஸ்டா இருக்குமோ எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. ஓகே மேடம், ஓகே மேடம். மேடம் பில் கொடுக்கட்டுமா மேடம்? இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? ஐயோ, மத்தியானத்துலேருந்து நானும் சர்வ் பண்ணி களைச்சு போயிட்டேன். எங்கள் ஹோட்டலில் இருக்கிற எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அங்கே போய் பில் என்னவோ அதை பே பண்ணுங்க. பாதாம் பாலாச்சும் எடுத்துட்டு வாயே. பாதாம் பாலா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க. தண்ணி கிண்ணி ஏதாவது மிக்ஸ் பண்ணியா? மேடம் எங்கள் ஹோட்டலில் நாங்கள் கலப்படம்லாம் பண்ண மாட்டோம். பேசாமல் குடிச்சிட்டு போய் பில்லை கட்டுங்க. சார் ஹோட்டலில் மூட போகிறேன், கிளம்புங்க சார். சரி, okay, போகலாம். சாரி சார், க்ளோசிங் டைம். பில் எவ்வளோ ஆச்சு? 800 rupees மேடம். என்னது 800 ரூபாவா? என் ஒருத்திக்கு மட்டுமா? ஆமா மேடம், ஹோட்டல்ல சாப்பிட்டவங்களதெல்லாம் சேர்த்தா சொல்ல முடியும், உங்களுக்கு மட்டும் தான் மேடம். வேணும்னா என்னென்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லவா? வேண்டாங்க, எல்லாம் ஞாபகம் இருக்கு. ஓகே மேடம். நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா என்கிட்ட பில் கட்டுறதுக்கு பணம் இல்லைங்க. என்ன இல்ல? காசுங்க இல்லைங்க. எதா காசு இல்லையா? காசு இல்லைன்னு தெரிஞ்சு ஹோட்டலுக்கு வந்துட்டு சாப்பிட்டது மட்டும் இல்லாம சீனை வர போடுறியா? ஏங்க ஏன் அழுகுறீங்க? நான் இப்ப என்ன சொல்லிட்டேன், எதுக்கு இப்ப அழுகுறீங்க? சாப்பிட்டது காசு கேட்டது தப்பா? 2 நாளா நானும் எதுவும் சாப்பிடாம இருந்தேன், இன்னைக்கு தான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டேன். அத போய் சொல்லி காட்டுறீங்க, உங்களுக்கு நியாயமா இருக்கா? இப்படி எல்லாம் கண்ணு வைக்காதீங்க, எனக்கு வயிறு வலி வரும். நல்லா மூக்கு முட்டை தின்னுட்டு தின்னதுக்கு காசு கொடுக்கலன்னா எங்களுக்கு வயிற்றுச்சலா தான் இருக்கும். இந்த மாதிரி கதையெல்லாம் நாங்க எத்தனை முறை கேட்டிருக்கோம். இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன், எப்படி வசூல் பண்றது தெரியும். டேய் சந்தோஷ், மாதேஷ், இங்க வாங்கடா, கயிறு எடுத்துட்டு வாங்கடா, உங்களை கட்டி போடுறா. கட்டி போட போறீங்களா? நல்லதாச்சு போங்க. எப்படியோ என்கிட்ட பணம் இல்ல, தங்குறதுக்கு இடமும் இல்ல, நான் இன்னைக்கு இங்கே தங்கிக்கிறேங்க. யாருமா நீ? பக்கா டேஞ்சரா இருப்ப போலே. தாயே, உன்னோட துட்டு வேணா ஒண்ணு வேணா, நீங்க எந்த கிளம்புமா, கிளம்பு தாயே. ஹலோ, உங்ககிட்ட தான் சொல்றேன், போமா போங்க. வயசு பையன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தா போதுமே, ஆளுக்கு ஸ்கெட்ச போட்டு கிளம்பி வந்துருது. ஏய் சீக்கிரமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணுங்க, கரண்ட் பில் யார்? ஹலோ, இங்க என்னங்க பண்றீங்க? நான் தான் அப்பவே போங்கன்னு சொன்னேன். எனக்கு இந்த ஊர்ல யாரையுமே தெரியாதுங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் நைட் மட்டும் எங்கேயாவது தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்க. ஏமா, உங்ககிட்ட பணம் வாங்காம அமுச்சு விட்டதே பெரிய விஷயம், இதுல உனக்கு தங்க வேற ஏற்பாடு பண்ணுமா? ஏமா அதெல்லாம் வேலைக்காவது, தயவு செஞ்சு கிளம்புமா. உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லைங்க. ஒரு பொண்ணு இந்த நேரத்துல தனியா எங்க போவ? எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் கும்பிடுற தெய்வம் உங்களை சும்மாவே விடாதுங்க. ஏங்க ஏங்க எதுக்குங்க தேவையில்லாம கடவுள் எல்லாம் இழுத்துட்டு வரீங்க? ஏற்கனவே எனக்கு கடவுள் சென்டிமெண்ட் ஜாஸ்தி. இது என்னப்பா தலைவலியா இருக்கும் போல இருக்கே. ஏங்க இங்கெல்லாம் தங்க வைக்க முடியாதுங்க, ஹோட்டல்ல இடம் இல்லைங்க. ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க.
சரி இருங்க, இங்க பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நான் ஹேண்டில் பண்ணதில்ல. எங்க வீட்ல பெரியவர் என்னோட பார்ட்னர் இருக்காரு, அவர்கிட்ட கூட்டிட்டு போய் உங்களை நிறுத்துறேன். அவர் என்ன சொல்றாரோ நம்ம அப்படியே செஞ்சிடலாம் மேடம். போங்க மேடம். ஆ, காலையில யார் முகத்துல முடிச்சனோ தெரியல. ஐயோ. பார்ட்னர், அதுவும் சரி. பார்ட்னர். ஆ, ஆ. என்னடா இது? ஐயோ, கொஞ்சம் பக்கத்துல நில்லு. ஐயோ, ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குடா. ஹைட் மேட்சிங்கா இருக்கு. சூப்பர்டா. ஏய், partner. சும்மா இருடா. இவ்வளவு க்ளோஸா இருந்தும் என்கிட்ட சொல்லல பாத்தியா? ஏய், partner. ஏய், சொல்லாட்ட கூட விடுறா. நீங்க ரெண்டு பேரும் 100 வருஷத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், சரியா? ஏய், பார்ட்னர். என்ன? நீ அவ்வளவு தூரம்லாம் போனா திரும்பி வா. ஆ. இங்க அவ்வளவு சீன்லாம் இல்ல பார்ட்னர். இவங்க நம்ம ஹோட்டலுக்கு வந்துட்டு நல்லா ஆர்டர் பண்ணி மூக்கு முட்டை தின்னுட்டு பில்லு கட்டுறதுக்கு காசு இல்ல, தங்கறதுக்கு இடமும் இல்ல, ஏதாச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு தான் இங்க கூட்டு வந்தேன். ஏதாச்சும் பேசி அனுப்பி விடுயா. சரியான தலைவலி. ஒண்ணும் இல்லையா? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, அனுப்பி விடுயா. அடச்சி, இதெல்லாம் உனக்கு தேவைதான்டா. நீ வாமா வா. அவங்க பொட்ட பிள்ளைங்கடா, எவ்வளவு கஷ்டம் இருக்கும். சென்சிட்டிவான விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது. ஆமா. நீ உட்காரமா, உட்கார். பசிக்குதாமா? சாப்பிடுறியா? போடா, போய் சாப்பாடு எடுத்துட்டு வா. பார்ட்னர். வேண்டாங்க, எனக்கு பசிக்கல. ஆனா என்னமோ தெரியல, எனக்கு ஜீரணம் ஆகாத மாதிரியே இருக்கு. வயிறு சரியில்லையாமா? ம். டேய், போய் ஒரு சோடாவாத வாங்கிட்டு வாடா. போடா. சோடா? ஒரு வேலை பண்ணுங்க, ஒரு கிளாஸ்ல சோடாவை ஊத்தி அதுல கொஞ்சம் ஓமத்தையும் உப்பையும் சேர்த்து அதுல எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு கொடுத்தா போதுங்க. சூப்பர் மிக்சிங். ஆமா ஆமா பார்ட்னர், இவளை பத்தி உங்களுக்கு தெரியாது. விட்டா மொத்தத்தையும் ஒழிச்சிட்டு போடுவா, பாத்துக்கோ. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல. எனக்கு என்ன, எனக்கு என்ன வாங்கிட்டு வந்து போடா. தரேன். மொத்தமா நீ தான் அனுபவிப்பா, பாத்துக்கோ. ஓ, உன் பேர் என்னம்மா? என் பேரு ருக்மணிங்க. உங்க பையன் ரொம்ப சிடுமுஞ்சா இருக்காங்க, ஆனா உங்களை பாருங்க எவ்வளவு சாந்தமா இருக்கீங்க. அவன் என் பையன் இல்லம்மா, பையன் மாதிரி. சித்தார்த்தோட அப்பாவும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 2 பேரும் ஒண்ணா ஹோட்டல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவன் அப்பா இறந்துட்டாரு. இந்த ஹோட்டல் பிசினஸ் எல்லாம் அவனே பாத்துக்கிறான். ஆனா ரொம்ப நல்ல பையமா, என்னைய திட்டுவானா பாரு. ஆமா, நீ எந்த ஊரு, எங்க எதுக்குமா வந்த? நானு தஞ்சாவூர்ல இருந்து வரேங்க. எங்க அப்பா பெரிய ஜமீன்தாரு. ஆனா எங்க வீட்ல இருந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதனால மெட்ராஸ சுத்தி பார்த்துட்டு போலான்னு வீட்ல யாருக்கும் சொல்லாம கொள்ளாம தனியா கிளம்பி வந்துட்டேன். யாருக்கும் சொல்லலையா? ம்ஹும். ஐயோ பைத்தியக்காரி, அறிவில்ல உனக்கு? ஏமா, நீ பெரிய வீட்டு பொண்ணு, அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு வரலங்கிற, உனக்கு ஏதாவது ஆச்சரியம் என்ன பண்றது? உன் அப்பா அம்மா எங்கெல்லாம் தேடி இருப்பாங்க, எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. நீ அதை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? இப்படி பண்ண கூடாதுமா. என்ன பொண்ணுமா நீ? பாரு, யாருக்கிட்டையும் சொல்லாம அப்படியே கிளம்பி வந்திருக்காடா. ரொம்ப தப்புமா. குடுறா. நீயே கொடு. இந்தா குடி. நீ பண்ணது சரியில்லம்மா. டேய் சித்தோ, ம் நீ என்ன பண்ற? ம் காலையில சேஃபா அந்த பொண்ணு கொண்டு போய் உங்க ஊர்ல விட்டுற. ஜோ, சாப்பிட்டு 800 ரூபாயே தரலையா? இதுல கூட்டு போய் ஊர்ல விட்டு வராங்களா? சும்மா இருக்கியா? இதுக்கே தேவையில்லாத வேலை. அதெல்லாம் முடியாது. ஏய், அவ சின்ன பொண்ணுடா, எப்படா தனியா போவா? சின்ன பொண்ணுக்கு அங்க இருந்து கிளம்பி வர தெரியுது, இங்க இருந்து போக தெரியாதா? பார்ட்னர், எனக்கு ஹோட்டல்ல நிறைய வேலை இருக்கு, வெறுப்பேத்தாதீங்க. ஹோட்டல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ அவளை கொண்டு போய் விட்டுட்டு வர, அவ்வளவுதான். பார்ட்னர், நீ நான் போய் சொல்றேன். விட்டுட்டு வர, அவ்வளவுதான். சின்ன பொண்ணுடா அவ. நீ போமா, போய் தூங்குமா போ. தேங்க்ஸ்ங்க. பரவாயில்ல. எந்த படத்தோட கதையை சொன்னாலும் டேய், பொண்ணுங்க போய் சொல்லுவாங்கதான். ஆனா இந்த முகத்தை பாடுறா, போய் சொல்ற மாதிரியாடா தெரியுது, பாடுறா. முகத்தை பார்த்தா கோலங்கள் சீரியல் ஹீரோயின் மாதிரியா இருக்கு. ஏங்க நீங்க வாங்க. என்னது? கோலங்கள் சீரியல் ஹீரோயினா? தேவயானி மேடமா? முக்கியமான சீன் ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் பாத்துக்கிறேன். ஏங்க இன்னும் என்ன டிஃபன் வாங்கி கொடுப்பாங்கன்னு காத்துட்டு இருக்கீங்களா? வாங்க போலாம். அது இல்லங்க, அப்புறம் வேற என்ன பிரச்சனை? எங்க வீட்ல நாங்க ஒரு தடவை போட்ட ட்ரெஸ்ஸை திரும்ப போட மாட்டோம். தயவு செஞ்சு எனக்கு ஒரு புது ட்ரெஸ் மட்டும் வாங்கி கொடுங்க. அப்புறம் புதுசா துணி வேற உங்களுக்கு வாங்கி. என்னடா? என்னமா? அவங்களுக்கு புதுசா துணி வேணுமா? வாங்கி தர சொல்றாங்க. ஏய், வாங்கி கொடுறா. பார்ட்னர், உனக்கு சொன்னா புரியாது பார்ட்னர். சரி, ஓகே, வாங்கி தரேன். ஆனா எவ்வளவு செலவு பண்றீங்கன்னா மொத்தமா வாங்கிட்டு தான் திருப்பி வருவேன். அவ ரொம்ப நல்ல பையமா, அவங்க அப்பா மாதிரி மனசு, ரொம்ப நல்ல பையன். நீ எதுவும் பணம் கொடுக்க வேணாம், போமா. எதுவும் வேணாம், கூப்பிடாம பாரு, போ. தேங்க்ஸ்ங்க. போயிட்டு வாமா, பத்திரமா. என்ன பசங்க, பொம்பளை பிள்ளைகளுக்கு உதவி பண்ண சொன்னா இவ்வளவு யோசிக்கிறானுங்க.
பாஸ் இந்த ஷர்ட்லாம் ஒன்று வாங்கினா 50% டிஸ்கவுண்ட் இல்ல ஃபிக்ஸட் பிரைஸ் தான். அப்படியா வேணா விடுங்க. Oh my fair lady, you're simple beauty. You got something to say. பில் பே பண்ணிடுங்க. ஹலோ நீங்க என்ன சொன்னீங்க என்ன செய்றீங்க? ஒண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளவு எடுத்திருக்கீங்க. காசு யாருங்க தரது? காசுன்னு ஏங்க அடிச்சுக்கிறீங்க? ஊருக்கு போனதும் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறேன். கணக்கு வச்சுக்கோங்க. Dress ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே எனக்குன்னு தைச்ச மாதிரியே இருக்கு. ரெடிமேட் மாதிரி தெரியவே இல்ல. வெயில் காலத்துல இந்த மாதிரி காட்டன் Dress போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நல்லா குளுகுளுன்னு இருக்கும். ஒருவேளை நீங்க மட்டும் மாட்டாம இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னால வாங்கிருக்கவே முடியாது. தேங்க்ஸ்ங்க Dress வாங்கி கொடுத்ததுக்கு. ஹலோ மேடம், உங்களுக்கு சும்மாலாம் வாங்கி கொடுக்கல. எல்லாத்துக்கும் கணக்கு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? உங்க தேங்க்ஸ் எல்லாம் நீங்களே வச்சுக்கோங்க. ஊருக்கு போனதும் மறக்காம என் படத்தை திருப்பி கொடுத்தா போதும். ஏங்க கண்டிப்பா கொடுத்துருவேங்க. உங்க காசு எனக்கு எதுக்கு? நான் ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்தவ. எங்க ஊருக்கு வந்து பாருங்க. தென்னந்தோப்பு மட்டும் 500 ஏக்கருக்கு மேல இருக்கும். நாங்க அவ்வளோ பெரிய பணக்காரங்க. அதுக்காக நீங்க என்ன மேடம் மேடம்னு கூப்பிட்டு ஓவர் மரியாதைலாம் கொடுக்க வேண்டாம். ருக்மணின்னு கூப்பிட்டாலே போதும். ஹலோ மிஸ் ருக்மணி அவர்களே, அவ்வளோ பெரிய பணக்காரங்கன்னு சொல்றீங்க. நீங்க என்னடான்னா சாப்பிடுறதுக்கு துணிக்கு பஸ்ஸுக்குன்னு என்கிட்ட போய் கடன் வாங்கிட்டு இருக்கீங்களே. வரும்போது நான் ஒன்னும் வெறும் கையை வீசிட்டு வரல. நிறைய பணம் எடுத்துட்டு வந்தேன். எல்லாமே செலவாயிடுச்சு. கண்டக்டர் வந்துட்டாரு. டிக்கெட் வாங்குங்க. ஹலோ மரியாதையா பேசுங்க. டிக்கெட் எடுங்க. இரேன்பா. மயிலாடுதுறைக்கு 2 டிக்கெட் கொடுங்க. எங்க ஊருக்கு பஸ் எத்தனை மணிக்கு போய் சேரும்? நாளை காலையில 10 மணிக்கு போய் சேருமா? 10 மணிக்கா? தெய்வமே உன்னை கை எடுத்து கும்புற. தயவு செஞ்சு சீக்கிரம் கொண்டு போய் விட்டுருப்பா. பஸ் நார்மல் ஸ்பீட்ல தான் போகும். ஒண்ணு பக்கத்துல உட்காந்து அவன் ஸ்லோவா போவானுங்க. இவன் என்ன வேகமா போக சொல்றான். சரியான ஆளா இருப்பான் போல இருக்கு. டிக்கெட் ஏற்பா டிக்கெட் எடுத்துறியா? என்னயா முன்னாடி பாரியா? இல்லங்க அது என்ன? மிஸ் ருக்மணி அவர்களே, உங்க ஊருக்கு காலையில 10 மணிக்கு போய் சேருவோமா? அது வரைக்கும் உங்க வாய்ஸ் என் காதுலயே கேட்க கூடாது. தயவு செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. அது வந்து பஸ் கொஞ்ச நேரம் நிக்கும். யாரானா டீ சாப்பிடுவோம் பாத்ரூம் போறோம்னா போயிட்டு வந்துருங்க. எழுந்திருங்க. உங்க ஊர் வந்துருச்சா? தாபா வந்திருக்குங்க. பஸ் நிறுத்தி இருக்காங்க. தாபா வந்துருச்சுனா அதுக்கு எழுப்பணுமா? ஐயோ. பஸ்ல இருக்கிறவங்கலாம் டீ குடிக்க போயிருக்காங்க. அதான். அதுக்கு வாங்க நாமளும் போய் ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்டு வரலாம். எது? உங்களை கூட்டிட்டு போயிட்டு வாங்கி தரதா? நீங்க தான் சரியான தூங்க மூஞ்சு. உங்களுக்கு சாப்பாடும் வேணாம் ஒண்ணும் வேணாம். எங்க ஊருக்கு இன்னும் ரொம்ப தூரம் போகணும். அது வரைக்கும் என்னால பசியோட எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. சரி நானே போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன். நீங்க ஏதோ பெரிய குடும்பம்லாம் சொன்னீங்களே, என்னது அது? ஜமீன்தார் குடும்பம் இல்ல, சாப்பாடுறாம குடும்பம். உன்ன மாதிரி ஒரு 2 பேர் ஏழைங்க வீட்டுல பிறந்தா முடிஞ்சு போச்சு. உன் வயித்தை நிரப்ப சம்பாரிச்சு செத்து போயிடுவானுங்க. நானே போய் வாங்கிட்டு வரேன். இரு. ஏங்க வாழைப்பழம் கொய்யாப்பழம் சுண்டல் வேர்க்கல்ல எதுவா இருந்தாலும் வாங்கிட்டு வாங்க. நிறைய வாங்கிட்டு வாங்க. மேடம் வாங்கிட்டு வரேன். பாவம் ரொம்ப பசியோட இருப்பீங்க போல இருக்க. அவர் வாங்கிட்டு வர வரைக்கும் இத சாப்பிடுங்களேன். எல்லாத்தையும் எனக்கே கொடுத்துட்டீங்களே, நீங்களும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. முதலுக்கே மோசமா? 40 ரூபா சார். ஏய், இங்க ஒரு ரேட் இருக்கு, நீ ஒரு ரேட் சொல்ற. என்ன இங்க பாருங்க சார், கடை வாடகை கட்டணும், சரக்கு பெங்களூர்ல இருந்து வாங்கிட்டு வரணும். இப்போ என்ன உங்களுக்கு வேணா வாங்க, இல்லன்னா கிளம்புங்க. ஹலோ, அதெல்லாம் உன்னோட பிரச்சனை. நான் அதுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கணும்? என்னால எக்ஸ்ட்ரா? ஏய், இது எக்ஸ்பீரியா 8 மாசம் ஆகுது. இது விக்கிறதே தப்பு, இதுல எக்ஸ்ட்ரா வர கேக்குறியா? இரு உன்னை இப்படியே விட்டாலாம் சரி வராது. கன்சியூமர் கோர்ட் கால் பண்ணி 3 சார் விடுங்க சார். இப்போ என்னாச்சு சார்? நான் சொல்றத கேளுங்க சார். உனக்கு எக்ஸ்ட்ரா வேணுமா? எக்ஸ்ட்ரா இருக்கு சார் 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 என்ன கஷ்டப்படுறவங்க சார். என்ன கஷ்டப்படுறீங்க சார்? இப்போ போறேன் பாரு போன். சார் என்னையா 1000 ரூபா வாங்கிட்டு என்ன விட்டுருங்க சார். நானும் ஹோட்டல் வச்சிருக்கனால உன்னை இப்ப சும்மா விட்டு போறேன். இனிமேவது ஜனங்களை ஏமாத்தாத. ஆஹா, நல்ல விதத்துல சொன்னா யாருக்குமே புரியுது. சார் சார், இங்க ஒரு பஸ் இருந்துச்சு, எங்க போச்சு? அது அப்பவே போயிருச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? 10 நிமிஷம் ஆச்சு. ஸ்டாப் ஸ்டாப் சார் சார். ஹே அட போயா. ஹோல்ட் ஆன். ஹலோ யோ, டிராப் பண்ணா வண்டி தேஞ்சா போயிட போகுது. வந்தேண்டா பால்காரே, அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன்.
2 மாடு கட்டி ஆட போறேன். கொள்ளு கொடுத்தா அட என்னப்பா நீ? சாரி, பிரேக் ப்ராப்ளம். சார் பரவாயில்ல சார், வந்த பஸ் மிஸ் பண்ணிட்டேன், கொஞ்சம் ட்ராப் பண்ணுங்க ப்ளீஸ் சார். என்னப்பா நீ? எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆவற? வை டென்ஷன்? பஸ் தான மிஸ் ஆச்சு, ஃளைட் மிஸ் ஆவலல. கம் கம் கம், வண்டில ஏறு. Thank you sir. மிஸ் பண்றது சகஜம் தான். முன்னாடி போங்க சார். 1 மினிட், ஒரு பெக்க போட்டுக்கிறேன். போங்க சார். ஸ்பீடா போவேன். பரவாயில்ல சார், எனக்கு வேகமா தான் போகணும், போங்க. ரொம்ப ஸ்பீடா போவேன். பரவாயில்ல போங்க சார். பிரச்சனை இல்லல? இல்ல சார். புடிச்சுக்க. என்னது? கீழே விழுந்துட்டீனா அதுக்கு தான் புடிச்சுக்க. சரி சார். ரெடி 1 2 அட்ரா. சைக்கிளே ஓவர்டேக் பண்ணிட்டு போதேப்பா சார். கொஞ்சம் ஸ்பீடா தான் போங்களேன் சார். இதுக்கு மேல ஃபாஸ்டா? இதுக்கு மேல ஓகே. இது எதுக்கு பாஸ்? சேஃப்டி போட்டுக்கோங்க. ஓகே, இத போட்டுக்கிட்டா தான் நான் வண்டி ஓட்டுவேன். ஓட்டுங்க. ஓகே. சார் வெறும் பாடி மட்டும் தான் சார் மூவ் ஆகுது, வண்டி ஓட்டுங்க சார். சரி, இதோ பாரு. ஓடல, நோ ப்ராப்ளம். சரிப்பா, நீ இப்போ எங்க போணும்? சார் பஸ் மிஸ் ஆயிடுச்சு, புடிச்சிரலாம்லாம் சொன்னீங்களே சார். ஓகே, சரி கொஞ்சம் வேகமா போங்க சார். உன் பஸ் டெல்லி போனாலும் சரி, அங்க போய் கேட்ச் பண்றேன். டோன்ட் வரி. ஒரு நிமிஷம். என்னாச்சு சார்? கொஞ்சம் எனர்ஜி ஏத்திக்கிறேன். இப்போ என்னாச்சு சார்? ஒரு நிமிஷம் வரேன். ஏய் என்ன? Sorry, ஓகே, நானே எடுக்கிறேன். சார் நான் வேணா ஓட்டவா? வேணாம். ஆபி லாஸ்ட் ஒரே ஒரு சிப்பு. ஐயோ இப்படிலாம் குடிக்க கூடாது சார், குடிக்கிறது தப்பு சார். குடிக்கிறது தப்பா? ஆமா சார். குடிக்கிறது தப்பா? குடிக்கிறது நல்லது தானே? ஏய் போறே பிரதர். ஏய் யூ நோ ஒன் திங், யூ நோ மை ஃபீலிங்ஸ். எத்தனை பேர்கிட்ட தான் என் ஃபிளாஷ்பேக்கை சொல்றது? ஏய் என்கிட்ட வந்து யாராவது உனக்காக யார் இருக்காங்கன்னு கேட்டா, எனக்காக என் அம்மா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு எனக்கு அம்மா இல்லை. எனக்குன்னு ஒரே ஒரு அண்ணா இருந்தா, எனக்காக என் அண்ணா இருக்கான்னு நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பிரதர் என்னை விட்டு போயிட்டான். ஐ லவ் மை பிரதர். என் அண்ணன் படிக்கிறதுக்காக ட்ரெயின் ஏறி எங்கேயோ போனவன் 15 வருஷம் ஆயும் எங்க அண்ணன் திரும்பி வரவே இல்லை. நானும் போய் ஒரு ட்ரெயினா தேடி பாக்குறேன், ட்ரெயின் நம்பரும் கிடைக்கல, எங்க அண்ணனும் கிடைக்கல. வாட் கேன் ஐ டு? ஐ லவ் மை பிரதர். யூ நோ லாஸ்ட் படத்துக்கு எங்க அண்ணன் என்ன உப்பு மூட்டை தூக்கிட்டு போனது ஷராபி படத்துக்கு. அன்னைக்கு அவன் போயிட்டான், நானும் குடிகாரன் ஆயிட்டேன். எங்க அண்ணன் வரவே இல்லை. ஃபீலிங்ஸ் மேன் ஃபீலிங்ஸ். தயவு செஞ்சு என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க. இப்ப சொல்லு, நான் சரக்கு அடிக்கிறது தப்பா? நான் எங்க அண்ணனை தேடாத இடமே இல்ல. வாங்க ஏதாவது ஒரு தாபால 90 அடிச்சுக்கிட்டே எங்க அண்ணனை பத்தி பேசுவோம். சார் பஸ் சார். ஓகே, உங்க மிஸ் ஆன பஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம தாபாக்கு போய் சரக்கு அடிக்கலாமா? பக்கா சார். டோன்ட் ஃபீல் பேட். இல்ல அப்படியே வாங்க Can I சார். take one sip? குடிங்க சார். Thank you. You want? No சார். அண்ணா போங்க சார். தலைவிதியே சரியில்லையே. போங்க நீங்க போங்க. எங்கே செல்லும் இந்த பாதை, யாரோ அறிவாரோ, எங்க அண்ணன் எங்க போனான்னு தெரியல. மிஸ் ஆன பொண்ணு இங்க தான் சார் இருக்கா. ஹாய். என்ன அழகான பொண்ணு. இவ்வளவு அழகான பொண்ணு கூட பஸ்ல போறத விட்டு பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேப்பா. என்னப்பா? ஐயோ இல்ல சார், பரவாயில்ல சார். இந்த பொண்ணுக்காக தான் நான் அந்த பஸ்ஸையே பிடிக்க போனேன். அத பொண்ணே கிடைச்சிட்டாலே. ஆமா மறந்தே போயிட்டேன். சரி, 2 பேரும் உங்க பஸ் ஸ்டாண்ட்ல. ஐயோ வேணாம் தெய்வமே, ஏற்கனவே உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன். பஸ் ஸ்டாண்டுக்கு ரூட்டை மட்டும் சொல்லுங்க போதும். வெரி சிம்பிள். நேரா போய் லெஃப்ட் திரும்பி ரைட் திரும்பி பிரிட்ஜ் ஏறி இறங்கினா 5 கிலோமீட்டர் தான் வந்துரும். ஓகே சார். தேங்க் யூ சார். இந்தாங்க ஓ சார். தேங்க் யூ. சேஃபா வீட்டுக்கு போய் சேருங்க சார். பாத்து. அப்பா மறுபடியும் பொண்ணை மிஸ் பண்ணிடாத, அப்புறம் என்ன மாதிரி குடிகாரன் ஆயிடுவேன். ஓகே பை. Bye. See you. ரொம்ப thanks, sir. ஒரு மதுவிலே. ஏங்க தாபால இருந்து பஸ் கிளம்பிச்சுல, நான் இன்னும் ஏறலன்னு சொல்லி பஸ் நிறுத்தி இருக்கலாம்ல. அது என்னாச்சுன்னா, முன்னாடி சீட்ல இருந்தவரு இது எனக்கு சாப்பிட கொடுத்தாரு. பஸ் கிளம்புனது எனக்கு தெரியல.
என்னங்க சாப்பிடுங்க. எனக்கு வேணாம், நீங்களே அமுக்கிக்கோங்க. சரி அது இருக்கட்டும், உங்க ஊருக்கு போறதுக்கு டைரக்டா பஸ் கிடைச்சதுல, அதுல போறதை விட்டு இங்க என்ன பண்றீங்க? அது இல்லங்க, ஏன் டிக்கெட் உங்ககிட்ட இருக்கு, உங்க பேக் ஏன் கிட்ட இருந்துச்சு. இது இந்த பேக்காக இறங்குனீங்களா? ஐயோ, யாருக்கு வேணும் இந்த பேக்? சரி வாங்க கிளம்பலாம். எங்க தாபால ஏதோ சாப்பிட வாங்கிட்டு வரேன்னு இறங்குனீங்க, கையில ஒண்ணும் காணோம். சரி விடுங்க. எங்க இப்ப யாராவது வந்து நம்ம 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டாங்கன்னா ஏன்னு கேள்வி கேட்க கூட இங்க ஒரு ஆளும் இல்ல. அப்படி ஏதாவது நடந்தா நம்ம வீட்டுக்கு நம்ம போனோம் கூட போய் சேராதுங்க. என்னங்க இப்படி ஒரு இடத்துல கூட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க? மிஸ் ருக்மணி அவர்களே, இது என்னோட ஐடியா இல்ல. என்ன டிராப் பண்ண வந்தார்ல அந்த தெய்வம் கொடுத்த ஐடியா. இந்த ஷார்ட்கட்ல நடந்து போனா சீக்கிரமா பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாமா? தயவு செஞ்சு வரீங்களா? ஒரே ஒரு பஸ் கூட போகாத இந்த வழியில பஸ் ஸ்டாண்ட தேடி போறீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருப்பீங்க. நீங்க பாருங்க, வாயை மூட்டு வந்துருங்க, இல்லாட்டி இங்கே விட்டு போயிருவேன். எல்லாம் என் தலையெழுத்து. இதுகிட்ட வந்து மாட்டேன். எல்லாம் அந்த ஆளு சொல்லணும். எங்க மோகங்க? என்னது மோகமா? மோகங்க. ஐயோ மோகங்க. ஏங்க என்னங்க சொல்றீங்க? என்னங்க மோகம்? அச்சோ மோகங்க, கிளவுட். ஐயோ, நீங்களும் உங்க பேச்சும். அது மோகம் இல்லைங்க, மேகம். அதுதான் எங்க ஊர்ல அந்த மாதிரி சொல்வாங்க. மழை கிழ வந்துட்டா என்னங்க பண்றது? இப்ப ஃபாஸ்டா நடக்கல, மழையில கண்டிப்பா மாட்டிக்க தான் செய்வோம். இதை விட ஃபாஸ்டா நடக்கணுமா? என்னால சத்தியமா முடியாதுப்பா. இருங்க, எங்க இருக்கு? மழை வருது, சீக்கிரமா வாமா. ஹலோ சொல்லுங்க பார்ட்னர். பார்ட்னர் எப்பரா இருக்க? ஆஹா, எனக்கு என்ன குளு குளுன்னு இருக்க. டேய், அந்த பொண்ணு நல்லா சாப்பிடுற பொண்ணுடா. போற வழியில ஏதாவது வாங்கி கொடுத்து கூட்டு போ. என்ன அதை பண்ண போய் தான் இப்போ பஸ் மிஸ் பண்ணிட்டு நடந்துட்டு சுத்திட்டு இருக்கோம். பஸ் மிஸ் ஆயிருச்சா? அந்த பொண்ணு ரொம்ப நடக்க வைக்காதடா. கலரா இருக்கிற பொண்ணு கருப்பாயிடுவா. அதெல்லாம் இருக்கட்டும் பார்ட்னர், நீ முதல்ல ஒழுங்கா ஹோட்டல்ல கவனிச்சுக்கோ. சரக்கு அடிச்சு எங்கயாவது மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காத. சரி, செலவுக்கு பணம் இல்ல, கொஞ்சம் பணம். ஹலோ ஹலோ பார்ட்னர், கேக்குதா பார்ட்னர்? பார்ட்னர் தொடர்பு கொண்ட வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார். ஹலோ. ஹலோ, என்ன? எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. எதுக்கு? மழை வேற அதிகமா பெய்யுது. இது இப்ப நிக்கிற மாதிரியே தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபுல்லா இருட்டாயிடும். ஐயோ, அதுக்கு ஏங்க பயப்படுறீங்க? நான் இல்லையா? அதான் என் பிரச்சனையே. மழையில நனைஞ்சு ஈரமா இருக்கேன், உடம்பெல்லாம் பயங்கரமா நடுங்குது. உங்க கூட நான் தனியா இருக்கேங்கிற காரணத்துக்காக நீங்க தேவையில்லாம தப்பா எதுவும் யோசிச்சிடாதீங்க. நான் ஏன் இப்ப இப்படி சொல்றேன்னா, நான் நிறைய படத்துல இந்த மாதிரி பாத்திருக்கேங்க. ஹீரோ ஹீரோயின் தனியா காட்டுல நடந்து போனா போதும், மழை பெய்யும், இருட்டாயிடும், 2 பேரும் மழையில நனைவாங்க, அதுக்கப்புறம் குளிர் காய்வாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்போது ஹீரோ ஹீரோயினோட மனசை மாத்தி ஏதோ ஒண்ணு ஏடுகுடமா பண்ணிடுவாருங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுவீங்களோண்டா? ஹலோ மிஸ் ருக்மணி அவர்களே, நானும் ரொம்ப நல்ல ஃபேமிலில இருந்தா வந்திருக்கேன். அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. நீங்க அப்படி பண்ண மாட்டீங்க தான். ஆனா மனுஷங்களோட மனசு எப்போ எப்படி வழி மாறி போகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. அப்படி தோணுச்சுன்னா தயவு செஞ்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. ஏமா பண்ண மாட்டேன்றா, அப்புறம் என்னத்தமா கண்ட்ரோல் பண்றது? ஆளை பாரு, யாருமா நீ? பண்ண மாட்டேன்றா அப்புறம் கண்ட்ரோல். ஏங்க உங்களுக்கு அவ்வளோ டவுட் இருந்துச்சுன்னா இந்தாங்க இந்த ஜாக்கெட்டை போட்டுக்கோங்க. நான் இங்கே நிற்கவே இல்லைங்க. இந்தாங்க இதை பிடிச்சிக்கோங்க, இதில் போட்டுக்கோங்க. இந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும். எப்படியோ போலீஸ் ஸ்டேஷனாவது கிடச்சிது. வாங்க பஸ் ஸ்டாண்ட் எங்கே இருக்குன்னு விசாரிச்சு பார்ப்போம். யோ வாயாங்க. தோ வரேன் சார். நான் வர வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்கேயே உட்காந்துருக்கணும். நீங்க காட்டுக்குள்ள எங்க தப்பிச்சு போனாலும் கண்டிப்பா நான் உங்களை பிடிச்சிருவேன். வணக்கம் சார். NH 13ல மைனிங் லாரிஸ் வந்துட்டு இருக்கான். எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் அலர்ட் பண்ணி லாரிகளை சீஸ் பண்ணணும். அதெல்லாம் இருக்கட்டும், விடுங்க சார். இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தான். நான் ஒரு சூப்பர் கிட்னாப் கேஸ் பிடிச்சி வச்சிருக்கேன். ஆல்ரெடி என்கொயரியும் ஆரம்பிச்சிட்டேன். நீங்க வந்து ஒன்று போட்டா கண்டிப்பா உண்மையை ஒத்துக்குவாங்க. உங்களால நம்ம ஸ்டேஷனுக்கும் நல்ல பேர் வரும் சார். யோ ஏயா என் உயிரோட விளையாடிக்கிட்டே இருக்க? எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் இருக்கியா? ஏயா அன்னைக்கு எதுவும் அங்கன்வாடி டீச்சரை கூட்டிட்டு வந்து நக்சலைட்னு உள்ள போட்டு என் யூனிஃபார்மை கழட்டி ஆங்கர்ல தொங்க விட்டியா?
உன் சங்காத்தமே வேணாம் ஐயா. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார். அவர் பேச்ச நம்பாதீங்க சார். காட்டுல வயிற்று பொழப்புக்காக மரத்தை வெட்டி பொழைச்சிட்டு இருந்தேன். சந்தன மரம் வெட்டணும்னு சொல்லி என்ன கொண்டு வந்து உள்ள போட்டார் சார். எங்க அம்மா சத்தியமா அந்த சந்தன மரம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தது கூட இல்ல சார். கொஞ்சம் சும்மா இருடா, வாய முடுறா. யோ, நீ விசாரணை பண்ணது போதும், கூப்பிடு அவனை, நானே விசாரிக்கிறேன். வாப்பா இங்க கொஞ்சம் வாப்பா. வணக்கம் சார். என்னையா உன் கதை? சார், பொண்ணு மாயவரத்தை சேர்ந்தவங்க சார். சென்னைக்கு வந்திருந்தாங்க. பஸ்ஸை தொலைச்சிட்டு கையில் காசு இல்லைன்னு ஹெல்ப் கேட்டாங்க. அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன். தாபா கிட்ட பஸ் மிஸ் ஆயிடுச்சு சார். ஏதோ சினிமா கதை மாதிரில இருக்கு. யோ, நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டுறியா? இருக்கு. இந்த கதையை என்ன நம்ப சொல்றியா? சார், நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் சார். 1 செகண்ட் இருங்க. இங்க பாருங்க சார், பஸ் டிக்கெட். இது ஏதோ சினிமா டிக்கெட் மாதிரியே இருக்கு. யோ, நீ கொஞ்ச நேரம் சும்மாரியா? இந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டர் நீயா நானா? நீங்க தான். பின்னா நானா? ஏயா, இருட்டாயிட்டா போதும், யார் கிடைச்சாலும் கூட்டிட்டு வந்து உள்ள தள்ளிருவியே. உனக்கு அறிவு இல்லையா? உங்களுக்கு என்கொயரியும் பண்ண தெரியல, ஒன்றும் தெரியல, விடுங்க. நீ ஒன்று பண்ணுப்பா, இன்னைக்கு ராத்திரி இங்கேயே தங்கிக்கோ. காலையில நானே உங்களை அனுப்பிச்சு விடுறேன். இது என்ன ஸ்டேஷனா லாட்ஜா? யோ, எவ்வளவு சொன்னாலும் சும்மா இருக்க மாட்டியா? விடுங்க சார். இங்கயா சார்? செல் எப்படி சார் இருக்கிறது? இங்க பாருப்பா, சுத்து வட்டாரத்துல 10 கிலோமீட்டருக்கு எந்த லாட்ஜும் இல்ல. இந்த ஊர்ல திருட்டு பசங்க அதிகம். போன வாரம் ரவுண்ட்ஸ் போன என் ஜீப்ல இருந்து டயரையே கட்டிட்டு போயிட்டானுங்க. உன் கூட வேற பொண்ணு இருக்கா சார்? அதான் சார் பிரச்சனையே. நான் எங்க வேணா படுத்துக்கலாம் சார். ஆனா அந்த பொண்ணு, அதுக்கு நான் என்ன பண்றது? சார் ஒரு நிமிஷம் இருங்களேன். ஒரு வார்த்தை அந்த பொண்ணுகிட்டையும் கேட்டுக்கிறேன் சார். ஒரு நிமிஷம் போயிட்டு வா. யோ, ஏன் என் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க? சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணு. சாப்பாடு மட்டும் போதுமா இல்ல பால், பழம், பெட்ஷீட் எல்லாம் ரெடி பண்ணுமா? என்னங்க சொன்னாங்க? இல்ல இன்ஸ்பெக்டர், இந்த ஊர் சரியில்லை, திருடங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்த நேரத்துல நீங்க வெளியே போறது சரியில்லை, இங்கேயே தங்கிருங்கன்னு சொல்றாரு. ஸ்டேஷன்லயேவா? இல்ல, நான் இன்னும் சரின்னு சொல்லுங்க. பொண்ணு இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். எப்படி சார் நாங்க 2 பேரும் ஒரே செல்ல இருக்கிறது அப்படின்னு கூட. அதுக்கு ஏங்க இவ்வளவு யோசிக்கிறீங்க? நல்லதா போச்சு, விடுங்க. எனக்கு சின்ன வயசுல இருந்து ஸ்டேஷன்ல ஒரு நாளாச்சும் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. அது இன்னைக்கு நிறைவேற போகுது. ரொம்ப சந்தோஷம். வணக்கம் சார். வணக்கம்மா. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாங்க இங்க நிம்மதியா இருக்கோம். இந்த இடமும் ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா வீட்டுக்கு போய் தூங்கிட்டு வாங்க. இங்க எத்தனை ரூம் இருக்கு? 2. ஓ, 2 ரூம் இருக்கா? இந்த ரூம்ல 2 தம்பிங்க இருக்காங்க போலயே. ஹாய். எங்க நாம அந்த ரூமுக்கு போலாம்? ஐயோ, வாங்க போலாம் சீக்கிரம். ஹலோ ரூபணி மேடம், கொஞ்சம் இருக்கீங்களா? சும்மா இருங்க சார். போலாமா சார்? சரிப்பா, போங்க. Thank you சார். லைஃப்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்ததில்ல. அப்படிப்பட்ட என்ன லாக்அப்ல படுக்க வச்சிட்டீங்களேங்க. அதுக்கு ஏங்க கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? ஜெயில்ல திருடங்களை புடிச்சு போடுறது காமன். ஆனா நம்மள மாதிரி நல்லவங்களும் இங்க தங்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இந்த ஜெயிலு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்பா தம்பி, எவ்வளவு நாளா இங்க தங்கி இருக்க? 3 மாசமா இருக்கேன். 3 கொலை 3 கொலை. பயந்துட்டீங்களா? வயிற்று பொழப்புக்காக காட்டுல மரத்தை வெட்டி பொழப்பு நடத்திட்டு இருந்தேன். அது ஏதோ ஸ்மக்லிங் கேஸ்னு கூட்டு வந்து உள்ள போட்டானுங்க. நல்ல வேலை தான் பண்ணிருக்காங்க. காட்டுல இருக்க மரங்கள் எல்லாம் வெட்டிட்டா அங்க இருக்கிற உயிரினங்கள்லாம் சாப்பிட எங்க போகும்? பாஸ், நீங்க எதுவும் தலைக்கு ஏத்திக்காதீங்க. இவ அப்படிதான். நீங்க ஃப்ரீயா விடுங்க. சும்மா இருமா. ஏங்க ஏங்க என்னங்க? எனக்கு ரொம்ப பசிக்குதுங்க. அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? இது என்ன என்னோட மாமியார் வீடா? கேட்டதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட குடுக்கறதுக்கு? தம்பி, இங்க சாப்பாடு எத்தனை மணிக்கு கொடுப்பாங்க? 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து இன்னொரு 10 நிமிஷத்துல வந்துடும். சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும். என் தலையெழுத்து. இந்தாங்க புடிங்க புடிங்க, தட்டை புடிங்க. இந்தா ரொட்டியா புடி. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இந்த ஜெயிலுக்கு இவ்வளவுதான் கொடுப்பாங்க. இதை விட அதிகமா வேணும்னா பெரிய ஜெயிலுக்கு தான் போகணும். சார், இத தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது? இல்ல, ஊருக்கா காலி ஆயிடுச்சு, அப்படியே சாப்பிடு. சார், எனக்கு நீ இப்படியே இன்ஸ்பெக்டர்கிட்ட போட்டு கொடுத்துட்டு உனக்கு சாப்பாடும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது. சரி, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, இதை எடுத்துக்கோங்க. பரவாயில்ல, நீங்களும் கொஞ்சம் சாப்பிடுங்க. பரவாயில்லங்க, நீங்க சாப்பிடுங்க. இந்தாங்க. நீங்க சாப்பிடலன்னா அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன், பாத்துக்கோங்க. சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் தெரியும். எழுந்துருங்க. ஏங்க எழுந்துருங்க. என்னங்க? எனக்கு தூக்கம் வருதுங்க. உங்களை யாருங்க தூங்க வேணாம்னு சொன்னது? தூங்குங்க. அது இல்லங்க.
அப்புறம் என்ன இப்ப தாலாட்டு பாடணுமா? எனக்கு தலைக்காணி இல்லாம தூக்கம் வராது. இங்க தலைக்காணிக்கு எங்கெங்க போறது? நீங்க காலை இப்படி வைங்க, நான் உங்க மடியில படுத்துக்கிறேன். குட் நைட். மிஸ் ருக்மணி அவர்களே, இன்ஸ்பெக்டர் பஸ் ஸ்டாண்ட்ல டிராப் பண்றாரா? அவர் வந்தோடனே கிளம்பிடலாம். அத விடுங்க. நேத்து நைட்டு ஃபுல்லா நான் எவ்வளவு நல்லா தூங்குனேன்னு தெரியுமா? நான் குழந்தையா இருக்கும்போது தொட்டில்ல போட்டப்ப கூட இவ்வளவு நல்லா தூங்கிருப்பேனான்னு எனக்கு தெரியாதுங்க. நிஜமாங்க, தலகாணி இல்லன்னு உங்க மடியில படுத்ததும் செம்ம தூக்கம் வந்துச்சு. அதுக்காக அதுக்கும் சார்ஜ் போட்டு உங்க அக்கவுண்ட்ல எழுதி வச்சிடாதீங்க. ஹலோ, கொடுக்க வேண்டிய அக்கவுண்ட்டை முதல்ல செட்டில் பண்ணுங்க. வாங்க. என்ன சார் நீங்க டிஃபன்ல கொடுக்க மாட்டீங்களா? அப்படி சாப்பாடு கொடுத்ததே பெருசு, உங்களுக்கு டிஃபன் வேற வேணுமா? இது என்ன போலீஸ் ஸ்டேஷனா, லாட்ஜா இல்ல ஹோட்டல் நினைச்சுக்கிட்டீங்களா? நான் மட்டும் இன்ஸ்பெக்டரா இருந்திருந்தா நடக்கிறதே வேற. யோ, சீக்கிரம் வண்டி அடியா. எடு. வா, வாங்க. தேங்க்யூ சார். இந்த ஹெல்ப்பை மறக்கவே மாட்டேன் சார். இட்ஸ் ஆல் ரைட். இங்க இருந்து உங்க ஊருக்கு பஸ் இருக்கு, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. Thank you சார். யோ, இங்க கரெக்டா டியூட்டி பாரியா? ஜாக்கிரதை. ஓகே சார். வண்டி அடியா. ஏன் சார் எங்கள பஸ் ஏத்துறதுக்காக நீங்க எதுக்கு இறங்குனீங்க? அவர் கூடவே போயிருக்கலாம்ல. ஒரு பேக் எடுத்துட்டு வந்து என் தலை மேல வையே, பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்து பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் வந்துடுறேன். எனக்கு என்ன வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? இங்க திருவிழா நடக்குது, அதனால இன்ஸ்பெக்டர் என்ன டியூட்டி பார்க்க சொல்லியிருக்காரு. தலைவலியா போச்சு உங்கள்ட்ட. இதுக்கெல்லாம் சும்மாறா, நான் போய் டென்ஷன் ஆயிட போறேன். வாங்க. தேங்க்யூண்ணா. இந்தாங்க சார். இங்க பஸ் எப்பண்ணா வரும்? 12:45 ஒன்று, 4 மணிக்கு ஒன்று இருக்குண்ணா. மிஸ் ருக்மணி அவர்களே, 12:45 பஸ்லயே கிளம்பிடுவோம். உங்களுக்கு மூளைகில குழம்பி போயிடுச்சா? 12:45 பஸ்ஸுக்கு நாம ஏறினா நடுராத்திரி ஊர் சேருவோம். அங்க போய் பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருக்க போறீங்களா? 4 மணி பஸ்ல போனாதான் காலையில போய் சேர முடியும். ஏதோ அதிசயமா இருக்கு, ரொம்ப கரெக்டா சொல்றா. தம்பி இந்த எனக்கு அதோ என்னடா, நான் இருக்கும் போதே டீக்கு காசு கேக்குறியா? இல்ல சார், அவர் தான் சார் கொடுத்தாரு. அண்ணா புடிங்கண்ணா. ஏய் இருப்பா, நானும் ஹோட்டல் பிசினஸ் தான் பண்றேன். உன்னோட கஷ்டம் என்னன்னு எனக்கும் தெரியும். நீ போ போ போ. ரொம்ப நன்றி. உங்ககிட்ட மட்டும் எதுக்கு பணம் வாங்க கூடாது? ஏன்னா நாங்க போலீஸ்காரங்க. அதுக்காக நீங்க இங்க என்ன சாப்பிட்டாலும் உங்ககிட்ட யாரும் பணம் வாங்க மாட்டாங்களா? வாங்க மாட்டாங்க. நான்லாம் நம்ப மாட்டேன். போங்க. என் கூட வந்து பாரு, உனக்கே தெரியும். ஏங்க எங்க போறீங்க? ஏங்க ஐயோ, கொஞ்சம் விட்டா பொண்ணுங்க நம்மள வாட்ச்மேனாவே ஆக்கிடுவாங்க. ஏய் குடுறா ஒண்ணு. தரேன் சார். இன்னொன்னு வேணுமா? கொடுப்பா. இந்தாங்கம்மா. இது கொஞ்சம் புடிங்க. எப்பா சாமி, ஆளை விடுமா. அந்த பொண்ணு எங்க சார்? அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் காலையில இருந்து வாங்கி கொடுத்து நானே டயர்ட் ஆயிட்டேன். நீ மட்டும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு போன, உன் வீடு வாசம் எல்லாத்தையும் வித்து தான் வாங்கி கொடுக்கணும். ஆளை விடுங்கடா சாமி. சார் பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு போங்க சார். போப்பா. ருக்மணி அவர்களே, இங்க என்ன பண்றீங்க? வந்து உட்காருங்க, இது ஃப்ரீ தான். எவ்வளவு வேணாலும் குடிக்கலாம், குடிங்க. ஏங்க ஃப்ரீயா கொடுத்தா என்ன வேணாலும் குடிச்சிருவீங்களா? வாங்க போலாம். ஐயோ, இத குடிக்கலனா ராமர் கோச்சு பாருங்க. குடிங்க. ஏங்க எனக்கு வேணாங்க, பஸ் மிஸ் ஆயிடு. வாங்க போலாம். ஐயோ, நீங்கலாம் ஒரு பையனா? இத குடிக்கிறதுக்கு ஏங்க இவ்ளோ பிஹேவ் பண்றீங்க? ஹலோ, என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? குடுங்க அத. இன்னொன்னு கொண்டு வந்து குடுங்க. எடுத்து போய் குடுறா. குடுறியாடா.
செம்மையா இருக்கு. இன்னொன்னு குடிச்சு குடிங்க. காட்டவா? அது மொத்தத்தையும் குடிச்சு காட்டவா? யார பார்த்து என்ன சொன்னீங்க? ஏய் அது கொண்டு வாடா, கொண்டு வாடா, கொண்டு வாடான்னு சொல்றல. குடுறா. ஏய் கொண்டு வாடா. அண்ணா என்னங்கண்ணே? ஏய் கொண்டு வாடா. ஏய் எனக்கு ஷூ ஏங்க எழுதுறீங்க? ஐயோ எல்லாரும் போயிட்டாங்க. சீக்கிரம் பேக் எடுத்துட்டு வாங்க, டைம் வேற ஆயிடுச்சு. வாட்ச், பர்ஸ், என் காசு. ஏங்க பாத்தீங்களா, இந்த ஊர்ல திருட்டு பசங்க அதிகமா இருக்குன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மையாயிடுச்சுங்க. நான் ஊர்ல புதுசா வாங்கின துணியை கூட அவங்க விட்டு வைக்கலங்க. பயமுடு, இது எல்லாத்துக்கும் காரணமே நீதான். அந்த 12 முக்கா பஸ்ல போலான்னு சொன்னல, இடியட். அது குடிக்கிறது ரொம்ப அவசியமா? அப்பயே லேட் ஆகுது போலான்னு சொன்னல. இப்ப பாக்கெட்ல 1 ரூபா இல்ல, எப்படிங்க போறது? இப்ப நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்ன திட்டிட்டு இருக்கீங்க? என் கையில இருந்த அந்த பானையை வாங்கி நீங்க குடிச்சிட்டு நீதான் என்கிட்ட கொடுத்தன்னு என்ன சொல்றீங்க? இது ரொம்ப நல்லா இருக்கு, இன்னொன்னு கொடுங்க இன்னொன்னு கொடுங்கன்னு சொல்லி வாங்கி குடிச்சது நீங்க தானே? சரி சரி விடுங்க, இப்ப எப்படி போறதுன்றத பத்தி யோசிக்கலாம். உங்க யோசனையும் வேணாம், ஒண்ணு வேணாம். எனக்கு நீங்களும் வேணாம், உங்க ஹெல்ப் வேணாம். நான் எப்படியோ போய்க்கிறேன். இருங்க ஏங்க, சரி சரி ஆடாதீங்க, கண்ணை துடைச்சுக்கோங்க. என்னங்க பண்றது? பாக்கெட்ல பணம் இல்ல, டென்ஷனா வார்த்தை விட மாட்டாங்களா? நீங்களே சொல்லுங்க. அதுக்கெல்லாம் போய் ஆடலாமா? நீங்க எந்த தப்பு செய்யலங்க, நானும் எந்த தப்பு செய்யலங்க. தப்பு அது என் பார்ட்னர்துங்க, அவருக்கு இருக்கு. வாங்க. உலகம் பிறந்ததும் எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, பாடும் ஐயோ சார், உயிர்களும் சார் 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 எனக்காக. ஸ்டாப் 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 சார். சார் கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க சார். ஏய், யார் பாணி? சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? உங்க பிரதர் 15 வருஷம் ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி. ஹலோ பிரதர், how are you? நல்லா இருக்கீங்களா? அவர் ஃபீலிங். ஆமா, நான் காலையில உன்னை இங்க தானே டிராப் பண்ணேன். ஏன் இன்னும் இங்கேயே இருக்கீங்க? காலையில இல்ல சார், அது நேத்து. நேத்தா? அடிச்ச சரக்குல இன்னைக்கா நேத்தான்னு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்க வா. நேத்து வேற ஒரு பொண்ணு இருந்தது, இது யாரு இப்ப புதுசா இருக்கு? சார் அதே பொண்ணுதான் அதே சார். பொண்ணுதானா? Dress change. சாரி சாரி. ஹாய். ஹாய். இல்ல கையில ஒரு சிப்ஸ் பாக்கெட் இருந்தது, அது எங்க? சார் சார் அதெல்லாம் வேணாம் சார். மெமரி ரொம்ப ஷார்ப். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கஷ்டத்துல இருக்கும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க சார். சரி வாங்க வாங்க வாங்க. சார் பஸ் இல்ல சார், பஸ் டிக்கெட் வாங்க கூட காசு இல்ல சார். நீங்க ஒரு 2000 ரூபாய் கடனா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுத்துறேன் சார். அட, இதானா? என்னப்பா நீ 2000 2 லட்சம் கேக்குற மாதிரி கேக்குற? ஏய், நீ என்னோட நண்பன் ஆயிட்ட. என் அண்ணனோட கதையை கேட்ட. என் உயிர் வேணுமா உனக்கு? வேணாம் சார், 2000 ரூபாய் கொடுங்க சார், அது போதும். அது போதுமா? சரி வாங்க, வண்டியில உட்காருங்க வாங்க. கமான் கமான் கமான். 2 பேர் இருக்கும். இன்னும் 2 பேர் இருக்காங்களா? 5 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, என் வண்டி சூப்பரா ஓடும். கமான், வண்டியில ஏறுங்க. பார்த்து பார்த்து பத்திரமா உட்காருங்க. ஜாக்கிரதை. உட்காந்தாச்சா? ரெடியா? ஓகே சார். அது இல்ல, என் ஃப்ரெண்டு கடை இந்த சைடா இந்த சைடான்னு மறந்துட்டேன். சாரி சாரி, இந்த சைடு தான். செம ஃபாஸ்டா போவேன். தெரியும் சார். புடிச்சுக்கோ. அட நல்லா புடிச்சுக்கப்பா, வேகமா போவேன். அம்மா நீயும் புடிச்சுக்கமா அவனை. ஐயோ அதெல்லாம் வேணாம் ஏய் சார். புடிச்சுக்கிட்டுப்பா, வேகமா போவேன். நல்லா புடிச்சுக்கமா. போலாமா? கட்ட வண்டி கட்ட வண்டி, காப்பாத்த வண்ட வண்டி, நாளும் தெரிஞ்ச வண்டி. சார் நீங்க கொஞ்சம் நிம்மதியா உட்காருங்க, நான் ஓட்டிக்கிறேன். அப்படியா? கொஞ்சம் இரு, நான் ஒரு சிப் அடிச்சுக்கிறேன். ஆஹா, அற்புதமா இருக்கு. சார் ரூட் எப்படி சார்? லெஃப்டா இல்லனா ரைட்டா சார்? லெஃப்ட் லெஃப்ட். சார் அது ரைட் சார். ரொம்ப சார் சூப்பரா இருக்கு. நீங்க கம்ஃபர்ட்டபிளா தானே இருக்கீங்க? பிரமாதம். சரி, நீ பர்மனண்டா என்கிட்ட வண்டி ஓட்ட வந்துறியா? சம்பளம் கொடுக்குறேன். சரிங்க சார், முதல்ல வழியை சொல்லுங்க. லெஃப்ட் லெஃப்ட்ப்பா. லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா 2 ரோடு வந்து ஜாயின் ஆகும். சரி சார். சார் இந்த ரூட் தானே? ஏய், இதுதான்ப்பா பக்கா பக்கா. பக்கத்து ரோடா? சார் சரியா சொல்லுங்க சார். ஏய், பக்கத்து ரோடு இல்லப்பா, இந்த ரோடு தான். அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. 500 கிலோமீட்டர் தான். எங்க இன்னும் எவ்வளவு தூரம் அங்க போகணும்? இருமா, எனக்கு மட்டும் என்னமா தெரியும் சொல்லு. நேரா ஒரு 100 கிலோமீட்டர் கேட்டுக்குமா, 100 கிலோமீட்டரா? அப்படியா சார்? கிலோமீட்டரா? சார் என்ன சார் சொல்றீங்க? சும்மா தமாஸ் பண்ண. ஒன்லி 3 கிலோமீட்டர்ஸ். Okay, sir. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனா டீப் ஃபாரஸ்ட், டைனோசர்லாம் இருக்கு. டைனோசரா சார்? அது ரொம்ப டேஞ்சரஸ் ஆச்சே. நல்லா டிவில தான் பாத்திருக்கேன். உங்களுக்கு எதுவும் பண்ணாதா? நீ சத்தம்லாம் போடாதப்பா, டைனோசர் வெளியே சார் வந்துரும். நீங்களும் உங்க வண்டியும் தான் சத்தம் கொடுக்குறீங்க, நாங்க எங்க சத்தம் கொடுத்தோம்? அங்க பாரு டைனோசர் டைனோசர். சார் இல்லப்பா, அது நாய். அதான் சார். என்ன சார் நாய் போய் டைனோசர்? ஓல்டன் ஸ்டாப் வந்துட்டோம். அப்பா, இங்கதான் ஓ, இங்கதானா? இந்த படிக்கட்டு வழியா கீழே இறங்குனா என் ஃப்ரெண்டோட கடை இருக்கு. ஓகே சார். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போயிட்டாங்க சார், போயிட்டாங்க. என்ன எவ்வளவு வேணும்? 2000 சார். ஒரு 500 எக்ஸ்ட்ரா கொடுக்குறப்பா. அதெல்லாம் வேணாம் சார், கேட்டது மட்டும் கொடுத்தா போதும் சார். போயிடுவேன். வண்டி ஓட்டுனதுக்குப்பா டிப்ஸ் ஓகே சார், ஓகே போங்க. இந்த ஹெல்மெட்டை புடிச்சுக்கா. இத வந்து சேஃப்டியா இரு. okay, பாத்துக்க. sir. ஓகே, டோன்ட் வரி. மேடம், ஏதாவது சோடா, கோலி சோடா அது சாப்பிடுங்க. என்னது? இது கோலி சோடாவா?
அது ஒரு மாதிரி மோசமான சரக்குங்க. என்ன வேணுமா? வேணாம்ல. அம்மா நீ ரொம்ப பசியில இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கேட்டா நான் ஏதாவது திட்டணும்னு அமைதியா இருக்கல்ல. இந்த சாப்பிடு. தேங்க்ஸுங்க. நான் ரொம்ப பசியில இருந்தேன். இந்தாங்க. இல்ல வேண்டாம். சாப்பிடுங்க. ஏங்க நீங்க சாப்பிட்டுட்டே இருங்க. இந்நேரம் அந்த ஆள் நம்மள எப்படியும் மறந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். எங்க நின்று குடிச்சிட்டு யார்கிட்ட என்ன கதை சொல்லிட்டு இருக்காரோ தெரியல. நான் போய் பார்த்துட்டு காசு வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. எங்க போய் தொலைச்சாரு? சார் 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 யார் சார் நீங்க? என்னாச்சு சார் இவருக்கு? ஐயோ தினமும் இந்த ஆளோட இதே தொல்லை. இங்கே டைட் ஆகி இங்கே விழுந்துருவாப்ல. தினமும் இந்த ஆளை தூக்கி போடுறதே எங்களுக்கு பெரிய வேலை. சாமி மாதிரி வந்திருக்கீங்க. தயவு செஞ்சு இவரை தூக்கிட்டு போயிடு சார். அது வந்து அதுவாவது இதுவாவது தூக்கிட்டு போப்பா சார். ஏய் தாமோதரா. சார் உன்ன இல்லையா? ஏய் தாமோதரா. சொல்லுங்க முதலாளி. அந்த 50ஆம் நம்பர் ரூம்ல என்ன சத்தம்னு போய் பாரியா. போயா. சரி முதலாளி. என்னப்பா? சார் ஒரு ரூம் வேணும் சார். ரூமா? எத்தனை பேர் இருக்கீங்க? நானும் அப்புறம் என் 2 ஃப்ரெண்ட்ஸும். ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை இன்னொரு ஆம்பளை வேற. 3 பேரா? 3 பேரு ஒரே ரூமுக்குள்ளயா? உனக்கு மூளைகளை வேலை செய்தா இல்லையா? இங்க கப்பிள்ஸ் இருந்தாலே போலீஸ் ரைடு பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க 3 பேரும் ஒரே ரூம்ல இருந்தா அவங்க விட்டுருவாங்களா? முடியாது முடியாது முடியவே முடியாது. இங்க பாருப்பா, இங்க வர்றவங்க எல்லாருமே புருஷன் பொண்டாட்டின்னு தான் சொல்லுவாங்க. போலீஸ் வந்ததுக்கு அப்புறம் இவ புருஷனையும் அவன் பொண்டாட்டியையும் தேடி கொண்டு வர வேண்டியிருக்கும். ஐயா அதெல்லாம் பெரிய தலைவலிப்பா. கிளம்புங்க கிளம்புங்க. சார் ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா தர சார். பார்த்து பாருங்க சார். 500 ரூபாயா? யோசிச்சு பாருங்க சார். பாருங்க சார். என்ன பண்றது? 500 ரூபாய் சார். சரி ஓகே, உங்களுக்காக இந்த ரிஸ்க நான் எடுக்கிறேன். பணத்தை கொடு. சார் பணம் என்கிட்ட இல்ல, என் ஃப்ரெண்ட் பாக்கெட்ல இருக்கு. அவன் எழுந்திரிச்சதும் உங்களுக்கு கொடுத்தேன். அவன் பாக்கெட்ல பணம் இருக்குமாப்பா? 100% சார். அவன் 10 பாருக்கு ஓனரு. எழுந்திரிச்சு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் கொடுப்பான் சார். ஆமா சார் ஆமா. ஏ தாமோதரா சீக்கிரமா இங்க வாடா. 114ஆம் நம்பர் சாவி எடுத்து இவங்க கிட்ட கொடுத்துரு. சரியா? தேங்க் யூ சார். எதுவும் பண்ண முடியாதுங்க. எங்க எங்க கீழே விழறாருங்க. ஐயோ பயங்கர பாரமா இருக்காருங்க. பாரமா? அதாங்க வெயிட். அப்பா கடைசியில எங்கெங்கயோ போய் என்னென்னமோ ஆகி இப்போ இங்க வந்து சேர்ந்துருக்கோம். இந்த புண்ணியவன் எழுந்திரிச்சதும் இவர்கிட்ட பணத்தை வாங்கி முதல்ல உங்களை கூட்டு போய் ஊர்ல விட்டு வந்துடுறேன். ஏங்க நான் உங்களுக்கு அவ்வளோ பாரமா இருக்கேனா? இல்ல இல்லைங்க, முதல்ல உங்களை பார்க்கும்போது எனக்கும் அப்படிதாங்க தோணுச்சு. அப்புறம் அப்படி இப்படின்னு அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிட்டேங்க. அதுக்காக என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? சின்ன குழந்தை மாதிரி பண்றீங்க. அடிக்கதான் முடியுமா இல்ல திட்டதான் முடியுமா? நீங்களும் அப்படிதாங்க. ஆரம்பத்துல என்கிட்ட ரொம்ப கோவப்படுவீங்க, ஆனா இப்போ என்கிட்ட ரொம்ப நல்லா பேசுறீங்க. உங்க கூட ஊருக்கு போய் சேர்ற வரைக்கும் எப்படி இருக்கிறது? கடவுளே என்ன சீக்கிரம் ஊர் போய் சேர்த்திருப்பான்னு வேண்டிக்கிட்டே இருந்தேன். ஆனா போக போக உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உங்க கூட இப்படியே இருக்கணும்னு தோணுதுங்க. நீங்க என்ன ஊர்ல விட்டுட்டு திரும்பி வர்றதுக்கு பதிலா எங்க ஊர்லயே ஒரு ஹோட்டலை திறந்து நீங்க அங்கேயே என் கூடவே இருந்துருங்க. அங்க எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லைங்க. எது? நான் உங்க ஊர்ல வந்து ஹோட்டல் திறக்கிறதா? வேணாம்பா. நான் அங்க வந்து ஹோட்டல் திறந்து நீங்க தினமும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு பில்ல கொடுக்க மாட்டீங்க. அப்புறம் நான் லாஸ் ஆகணும். இதெல்லாம் எனக்கு தேவையாங்க? வண்டியை ஓட்டி பாடியை தூக்கி செம்ம டயர்ட்ல இருக்கேன். கொஞ்ச நேரம் தூங்குறேன், அப்புறமா எழுப்புங்க. எப்பா தம்பி சீக்கிரமா எழுந்திரிப்பா, ஊருக்கு போய் சேரணும்.
சார் சார் யோ எழுந்திரியா யார் பண்ணி சார் நான் தான் சார் அன்னைக்கு பாத்தீங்களே உங்க பிரதர் 15 வருஷம் அந்த பிளாஷ்பேக் 2000 ரூபாய். சாரிப்பா வெரி குட். என்னப்பா 2000 ரூபாய்க்காக என் வீட்டு பெட்ரூமுக்கே வந்துட்டேன். சார் பெட்ரூம் இல்ல சார், இது ஹோட்டல் லாட்ஜ். ஹோட்டலா லாட்ஜா? நான் எப்படி இங்க வந்தேன்? சார் பணம் குடுக்குறேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு மட்டை ஆயிட்டீங்களே சார், அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். சாரிப்பா மன்னிச்சிரு. 2000 தானே? இங்க வா. நீ பயங்கரமான ஆளா இருக்கே, நேரத்துக்கு ஒரு பொண்ணை வச்சிருக்க. ஐயோ சார் அதே பொண்ணு தான் சார். நீங்க சீக்கிரமா பணத்தை கொடுத்தீங்கன்னா அப்படியே ஊருக்கு போயிருவேன் சார். ஹாய் how are you? ஃபைனா? சாரி மிஸ்டேக். ஐயோ இங்க பாருப்பா, ஃபர்ஸ்ட் டைம் நான் எந்திரிச்ச உடனே என் பாக்கெட்ல இருந்து பணத்தை பாக்குறேன்ப்பா. எப்பவும் நான் டைட் ஆன உடனே என் ஊருக்காரங்க என்ன வீட்டுல கொண்டு வந்து போட்டு பணத்தை எடுத்துட்டு போயிடுவானுங்க. நீ அப்படி பண்ணல. தேங்க்யூ வெரி குட் 1 2 3 4 5 500 ஜாஸ்தியா வச்சுக்கோ. என்ஜாய். தேங்க்யூ சார் தேங்க்யூ. உங்க ஹெல்ப் நான் கண்டிப்பா மறக்க மாட்டேன் சார். ஏய் டோன்ட் வரி. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா இந்த கார்டுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் அடி, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே ஓகே see you bye bye. ஒரு நிமிஷம் இருப்பா. பணம் கொடுத்தேன்ல 500 எக்ஸ்ட்ரா கொடுத்தேன். என்னப்பா என் பாட்டில சுட்டுக்கிட்டு போறாங்க? ஐயோ சார் சாரி தப்பா எடுத்துக்காதீங்க சார். குடுமா இந்தாங்க சார். சோ சாரி சார். இந்தாங்க என்ஜாய். தேங்க்யூ. ஓகே பை பை. எங்க போனீங்க? இல்ல அவர் கொடுத்த பணத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல, அதான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க இப்பவே பாத்துக்கோங்க, அப்புறம் பிடிக்கலன்னு சொல்லி திட்டாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரம் போயிட்டு வாங்க. பஸ் சொல்லுங்க. பஸ் இன்னும் எவ்வளவு நேரத்துல எடுப்பீங்க? இன்னும் 5 நிமிஷத்துல எடுத்துருவோம். 5 நிமிஷமா? அப்போ ஓகே. மதியானத்துக்குள்ள போய் சேர்ந்துருமா? சாயந்தரம் 5 மணி ஆயிடும். 5 மணி ஆயிடுமா? சரி ஓகே. மயிலாடுதுறைலாம் இறங்க சீக்கிரம் இறங்க. வா சீக்கிரம் வாங்க. சீக்கிரம் இறங்குமா, டைம் ஆச்சுல. சீக்கிரம் இறங்க சீக்கிரம் இறங்க. போ வண்டி எடு. ரைட். வெல்கம் டு மை ஊருங்க. ஊரா? இங்க எங்க ஊரு இருக்கு? இங்க இருந்து 15 நிமிஷம் நடந்து போனா போதும். எங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்ல இருக்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு என் கடன் எல்லாம் தீர்த்துக்கிறேன். ருக்மணி அவர்களே, எனக்கு காசு இது வேணாங்க. ஆக்சுவலி இந்த காசு விஷயத்துல நான் கொஞ்சம் கஞ்சம் தான். ஆனா இன்னைக்கு என்னமோ தெரியல, காசு என்னமோ பெருசா தெரியலங்க. நான் உங்களை சேஃபா சேர்க்கணும்னு நினைச்சேன், சேர்த்துட்டேன். கரெக்ட் தாங்க. நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா நம்ம 2 பேரோட உறவு இதோட முடிஞ்சிரும். அட்லீஸ்ட் இந்த ரீசனுக்காகவாவது உங்களுக்கு என் ஞாபகம் வரும்ல. ஓகே சரிங்க, நான் அப்படியே கிளம்புறேன். பாய்ங்க. அடிச்சு கொல்ல விட அவனை. அவரை அடிக்காதீங்க, விடுங்க.
நீ ஏன் இப்படி ஒரு காரியம் பண்ண? அருவாள் எடுத்து நெஞ்சில குத்துன மாதிரி நீ பாட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு போயிட்ட. உன் மேல நான் உயிரையே வச்சிருக்கேன். உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குறேன். நான் உனக்கு எதுலமா குறை வச்சேன்? அப்படி இருந்து இப்படி அலட்சியமா என்னை ஒதுக்கிட்டு போயிட்டியே. என் மனசு ரொம்ப வலிக்குதுமா. அப்பா அப்படிலாம் இல்லப்பா. நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க? உங்களை நான் அப்படி என்ன அலட்சியப்படுத்தினேன்? பின்ன நீ என்ன செஞ்சிருக்க? தினமும் காலையில எந்திரிச்சதும் ஓ முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சாமி கும்பிடுவேன். ராத்திரி நான் வர்றதுக்கு லேட் ஆனாலும் நீ படுத்து தூங்கி இருந்தாலும் பக்கத்துல வந்து உட்காந்து உன் தலையை தடவி கொடுத்தாதான் எனக்கு தூக்கமே வரும்னு உனக்கு தெரியாதா? உன்னை நான் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா யாருன்னே தெரியாத ஒரு பையன் கூட காதலிச்சு வீட்டை விட்டு ஓடி போயிருக்க. அப்பா இல்லப்பா, நான் யாரையும் காதலிச்சு ஓடி போலப்பா. என்ன சொன்ன? நான் தனியா தான் கிளம்பி போனேன். அப்படின்னா இது நான் ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டு இருக்கேன், அவனோட இந்த ஊரை விட்டு ஓட போறேன், என்னை யாரும் தேடாதீங்கன்னு இந்த லெட்டர்ல எழுதியிருக்கேன். ஐயோ அப்பா, இத நான் சும்மா எழுதி வச்சேன். உங்ககிட்ட நான் 4 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன், மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போய் ஊரை சுத்தி காட்டுங்கன்னு. நான் சொன்னது நீங்க கண்டுக்கவே இல்ல. இந்த தடவை உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா எங்க நீங்க வேண்டான்னு சொல்லிடுவீங்களோன்னு யார்கிட்டயும் சொல்லாம போயிட்டேன். நான் போன நேரமா பார்த்து பீச்சையும் லாக் பண்ணிட்டாங்க, வண்டலூர் ஜூவும் இல்ல. என்னம்மா நீ இப்படி இருக்க? சென்னையை சுத்தி பார்க்க நீ தனியா போய் நாங்க கவலைப்படக்கூடாதுன்னு இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்க இதயத்துல குத்திட்டு போயிட்டியம்மா. ஆமா, அந்த பையன் யாரு? அவரா? மெட்ராஸ்ல நான் வச்சிருந்த பணம்லாம் காலி ஆயிட்ட பிறகு அவங்க ஹோட்டல்ல எனக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அவங்க வீட்டுல தங்குறதுக்கு இடம் கொடுத்து என் மேல இருக்கிற அக்கறையில ஊர் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாரு. சே 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 சே, எவ்வளவு பெரிய தப்பாயிடுச்சு. இதை நீ அப்பயே சொல்லிருக்கலாம்ல. சே, என் பொண்ணுக்கு உதவி செஞ்சவன நானே இப்படி கஷ்டப்படுத்திட்டேனே. டேய், வண்டி எடுங்கடா. என் பொண்ணு வீட்டுல இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதுனால நான் இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டேன். சரி எது தப்பு எதுன்னு தெரியாம அநியாயமா உங்க மேல கை வச்சுட்டேன். ஐயோ பரவாயில்ல, விடுங்க சார். நான் ஒன்றும் வருத்தப்படல. நான் அர்ஜென்ட்டா கொஞ்சம் சென்னைக்கு போறேன் சார். என்ன? எங்க? நீ இங்கதான் இருக்கணும். என் ஜானுவை பத்திரமா இங்க கூட்டு வந்து விட்டுருக்க. கொஞ்ச நாள் இங்க தங்கி இருந்துட்டு போ. உனக்கு சேவை செஞ்சு
என்னோட நன்றியை தீர்த்துக்கிறேன். சார் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் இப்போ இங்க தங்குற நிலைமையில இல்ல சார். சென்னையில எனக்கு ஒரு ஹோட்டல் இருக்கு சார். அங்க என்னோட என்னம்மா partner- இவன்? எவ்வளவு நேரமா இவரும் கெஞ்சிட்டு இருக்காரு. சரின்னு ஒரு வார்த்தை தான் சொல்லேன்பா. ருக்கு இவரை கூட்டிட்டு போய் தங்கறதுக்கான ரூம காட்டு. நீ போப்பா. தம்பி போ தம்பி. போ போ போ. எல்லாம் இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. ஏங்க உங்க அப்பாக்கு சிரிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா தெரியாதாங்க? ஏங்க பின்ன என்னங்க அவரு ரெக்வெஸ்ட் பண்றாரா இல்ல ஆர்டர் பண்றாரான்னு ஒரு கர்மமும் அவர் ஃபேஸ்ல தெரிய மாட்டேங்குது. எங்க இருந்துங்க? எனக்கு அறிமுகப்படுத்த மாட்டியா? ஏங்க இவங்க ஷக்கிலா ஆண்டிங்க. ஓ வணக்கங்க. ஹாய். அவங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலங்க. மாப்பிள்ளை பாத்துட்டு இருக்கோம். நான் சொல்றேன், என்ன மேரேஜ் பண்றதுக்காக நான் வரேன் நீ வரேன்னு ஆளுக்கால் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு பிடிச்ச மாதிரி பையன் இன்னும் கிடைக்கலங்க. எனக்கு பாக்குறதுக்கு ஷாகித் கபூர் மாதிரி நல்ல ஹேண்ட்ஸமா, கஜினி அமீர் கான் மாதிரி நல்ல உடம்பு, டோனி மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சிருக்கணுங்க. ஓஹோ அப்படி யாராவது கிடைச்சாங்கன்னா கண்டிப்பா உங்ககிட்ட கூட்டிட்டு வரேங்க. வந்து ரூமை காட்டுமா. நீங்களும் நிறைய ஹீரோயினுக்கு டஃப் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. தேங்க்யூ. அண்ணே முதலாளி துணி கொடுத்துருக்காரு, இந்தாங்க. ஆஹா இந்த மாதிரி பேசுறது கிட்ட எவ்வளவு நாள் ஆச்சு? எந்த ஒரு சிதம்பரமா? சிதம்பரம் பக்கம் சீர்காழி. ஹேய் நம்ம சீர்காழி. உனக்கு வேலை பார்க்கறதுக்கு வேற வீடே கிடைக்கலையா? ஐயோ என் கதையை நான் என்னன்னு சொல்றதுண்ணே. இந்தாங்க இதை பிடிங்க. எங்கேயும் சீட்டு கிடைக்கலன்னு இந்த ஊருக்கு படிக்க வந்தனா என் தலையெழுத்து. இந்த ஆளு தங்கச்சி நான் படிக்கிற காலேஜில் தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சும்மா நான் நின்றுகிட்டு இருந்தேன்ப்பா. அந்த நேரம் பார்த்து இந்த ஆளும் அவரோட தங்கச்சியும் எனக்கு நேராக போய்கிட்டு இருந்தாங்க. பின்னாடியே ஒரு இளநிக்காரனும் போய்கிட்டே இருந்தான். எனக்கு தண்ணி தாகம் வேற. இளநிக்காரனை நிறுத்தலான்னு சொல்லி அப்படின்னு ஒரு விசில் அடித்தேன். அதை இந்த ஆளு பார்த்துட்டான். நான் என்னமோ அவன் தங்கச்சியை தான் விசில் அடிச்சு கூப்பிட்றேன்னு நினைச்சு என்னை போட்டு அடியோ அடின்னு அடிச்சு இங்க கொண்டாந்து வேலைக்கு வச்சுக்கிட்டானுங்க படுபாவிக்க. அதுல இருந்து எனக்கு விசில் சத்தனாலே பயம். சமையல் அறையில குக்கர்ல இருந்து விசில் வந்தாலும் பயந்துட்டு ஓடி வந்துருவேன். இந்த வீட்டுல எல்லாரும் மோசமானவனுங்க, அதனால ஜாக்கிரதையா இருக்கணும். அதுலயும் பொண்ணு விஷயத்துல நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வரேன் சார். உங்களை எங்கேயோ பாத்திருக்கேன் சார். என்னையா? இந்த பாடியவா? 10 வருஷமா இந்த வீட்டுல தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன். என்ன போய் எங்க பாத்துருப்ப? நானும் இன்ஜினியரா இருந்தா எனக்கும் கல்யாணம் ஆகி 4 பசங்க இருந்திருப்பாங்க. நல்ல இடத்துல வந்து சிக்கிருக்கேன்டா. ஏங்க இது சுருமுடி சூஸ்லாங்க. எங்க ஊர்ல இது ரொம்ப ஃபேமஸ்ங்க. நான் ஹோட்டல்ல கேட்டதுக்கு பொங்கலான்னு கேட்டீங்கல்ல, இதான் அந்த குண்பாங்களாங்க. ஒண்ணு சாப்பிட்டு இரு. எல்லாத்தையும் ஒன்னா பரிமாறினா எப்படி சாப்பிடுவாங்க? ஆக்சுவலி நான் உங்களுக்காக பீஸா பர்கர் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். ஆனா இவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அடிங் ஏதாவது சொல்லிட போறேன். இவ ஒருத்தி மட்டும் ஃபாரின்ல பிறக்க வேண்டியது. தப்பி தவறி இங்க வந்து பிறந்துட்டா. அவ சொல்ற ஐட்டத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா நம்ம ஊர்ல இந்த மாதிரி தெம்பா வாழ முடியுமா? எழுப்புறதுக்கே 2 பேர் தேவைப்படுவாங்க உட்கார்ந்து இருக்கிறவங்கள. டே தம்பி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு ராத்திரி என் ரூம்ல வந்து படுத்துக்க. நம்ம ரூம்லயா? ஏன் என்ன ஒரு நாள் கூட என்னை விட்டு தனியா படுக்க மாட்டியா என்ன? வந்து அதுக்கு இல்லங்க. அது வந்து இது வந்துங்கிற கதையெல்லாம் இல்ல. இன்னைக்கு போய் நீ ஜானு ரூம்ல படுத்துக்க. என்னக்கா மாமா வீட்டு உனக்கு தனியா படுக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கா? நீ வேற என் கதையே எதுக்கு கேக்குற? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது. ஒரு நாள் கூட என் புருஷன் என்ன நிம்மதியா தூங்க விட்டதே இல்ல. முழிச்சிட்டு இருந்தா அவர் என்ன தூங்க விட மாட்டாரு. தூங்கிட்டாருன்னா அவரோட கொரட்ட சத்தம் தூங்க விடுறதே இல்ல. அவர் அப்படி சொன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சும்மா அவர் முன்னாடி நான் நடிச்சேன். இன்னைக்கு ஒரு நாளாவது அவரு கொரட்ட சத்தம் கேட்காம நிம்மதியா தூங்க போறேன். எருக்கு 3 நாளா நீ என்னெல்லாம் பண்ணிட்டு வந்த? தில்வாலே துலானியா ஷாருக் காஜல் மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்தியா? ஏதாவது குச்சாச்சா? அட மூதேவி, இங்க பாருங்க ஆண்டி, படத்துல வர மாதிரி எல்லாம் தேவையில்லாம எதையும் நினைக்காதீங்க. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல. அவர் ரொம்ப டீசென்டான ஆள். அம்மா நீ போய் என் ரூம்ல படுத்து தூங்கு. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன
என்ன தூக்கம் வரலையா? எப்படிங்க வரும்? உங்க அப்பாக்கு என்ன மெமரி லாஸ் ஆயிடுச்சா இல்ல கேக்குறேன். என்கிட்ட பேசணும் தான் நீங்க வர சொன்னாரு. தலைக்கு தலைகாணி கிடைச்சதும் தான் கிடைச்சது. இந்த அளவுக்கு கொரட்டை விடுவாரு. அதுக்கு ஏன் கவலைப்படுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல. நீங்க வந்து என்ன தாலாட்டு பாட போறீங்களா? இல்லங்க, வால்யூம் கம்மி பண்றதுக்கு. ஏது வால்யூம் கம்மி பண்றதுக்கா? எப்படி மிஸ் ருக்மணி? இந்தாங்க, இத காதுல வச்சுக்கோங்க. அப்பா, உங்களுக்காவது என்னோட கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுதே. தேங்க்யூங்க. குட் நைட். எங்க எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஏதாவது சொன்னீங்களா? நிம்மதியா தூங்குங்க. அத சொல்றதுக்கு திரும்பி கூப்பிடணுமாங்க? போங்க போய் தூங்குங்க. எனக்கு என் பொண்ணை எவ்வளவு பிடிக்கும்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை. அவ என் உயிர்ல ஒரு பகுதி. அவளை நான் அப்படி வளர்த்தேன் இப்படி வளர்த்தேன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது என்னோட பொறுப்பு. இவளெல்லாம் இருந்தும் என்கிட்டயே சொல்லாம இந்த வீட்டை விட்டு அவ போயிருக்கான்னா உனக்கு அவளுக்கு ஏதாவது? என்ன சார் நீங்க? அப்படிலாம் எதுவும் இல்லை சார். ஏதோ உங்க பொண்ணு காசு இல்லாம கஷ்டப்பட்டாங்க, சரி அப்படியே வீட்டுல விட்டு போயிடலான்னு மட்டும் தான் சார் வந்தேன். அவ்வளவுதான் சார், வேற எதுவும் இல்லை சார். அப்புறம் ஏன் வீட்டை விட்டு போனா? சார், நான் உங்களை விட ரொம்ப சின்னவன். இருந்தாலும் ஒரு விஷயம் சொல்றேன், நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க சார். உங்களுக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பாசமா ரொம்ப நல்லா வளர்த்துருக்கீங்க சார். ஓகே, ஆனா எனக்கு என்னமோ நீங்க உங்களோட ஆசைகளை இன்னும் சரியா புரிஞ்சுக்கலையோன்னு தோணுது சார். நீங்க உங்களோட பாசத்தால அவங்கள கட்டி போட்டு வளர்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலி இந்த பொண்ணுங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இருக்கும் சார். அதெல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேட்டிருக்க கூட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கும் உங்ககிட்ட ஏதோ சொல்றதுக்கு பயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் சொல்லியிருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான் சார், இதை தவிர வேற எதுவும் இல்ல. ரொம்ப நல்ல பொண்ணு சார். உண்மைதான் தம்பி. தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ணை பத்தி நான் புரிஞ்சிக்கவே இல்லை பாரு. ஏன் விருப்பப்படி அவளை நான் வளர்த்துட்டேன். அவ சந்தோஷத்தை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. இதுக்கப்புறம் என் ஜானு என்ன ஆசைப்படுறாளோ அப்படியே வாழ விட போறேன். அவதான்ப்பா என்னோட உயிர். வாப்பா போகலாம். என்ன இது, தாலிபான் தீவிரவாதி மாதிரி இப்படி நம்மளை மிரட்டுறாங்களே, என்ன பண்றது? சரி, இந்த பழத்தையாவது சாப்பிடுவோம். சார், எங்க ஊர்லலாம் பார்ட்னர் என்ன பார்ட்னர் இங்க எப்படி? போ பார்ட்னர், இதெல்லாம் நமக்கு தேவையா? சொல்லு, என்ன பார்ட்னர் நீ? பார்ட்னர், இவரு ராமசாமி ருக்மணியோட அப்பா. வணக்கம். வணக்கங்க. தப்பா நினைச்சுக்காதீங்க. இவர் கொஞ்ச நாள் எங்க வீட்டுல இருக்கணுங்கிறது என்னோட ஆசை. அதனாலதான் என் ஜானு கிட்ட உங்க ஹோட்டல் அட்ரஸ் வாங்கி உங்களை இங்க வர வச்சேன். சார், எங்க சார் வர வச்சீங்க? வண்டியில தூக்கி போட்டு கொண்டு வந்தீங்க சார். ஆமா பார்ட்னர், ஜீப்ல லக்கேஜ் மாதிரி டிக்கில போட்டு கொண்டு வந்தாங்க. இதுக்கு கூட அலோவ் பண்ண தெரியுமா? ஒரு ஆம்பளைங்க கஷ்டத்து ஒரு ஆம்பளை கூட. நல்லா இருக்கீங்களா? ருக்மிணி, நல்லா இருக்கியாமா? இவங்கதான் எங்க அம்மா. வணக்கங்க. பார்ட்னர், வணக்கம் தாங்க வச்சேன். என்ன வேடிக்கை பார்த்து நின்னுட்டு இருக்க? கூட்டு போய் அவரை ஏதாவது ஊத்த சொல்லு. போ, கூட்டு போ. வச்சதுக்கு ஏதோ ஊத்த சொல்றீங்க? பார்ட்னர், குளிக்க சொல்றாரு பார்ட்னர். மைசூர் சாண்டல் சோப் இருக்கா சார்? அதெல்லாம் குடும்பங்க. போ பார்ட்னர். யூ பார்ட்னர், நீ வாய் வச்சு சும்மாவா பார்ட்னர்? இந்த வீட்ல யாருமே சரியில்லை. ஏதாவது ஐடியா பண்ணி வெளியே போயிடணும். யூ பார்ட்னர், இங்க இருக்கிறது ஃபுல்லா மென்டல். எப்படியாவது ஐடியா பண்ணி இங்க இருந்து எஸ் ஆயிடும். சீக்கிரம் வா. என்ன புயல் மாதிரி ஏதோ ஒண்ணு வருது. தேங்க்யூ. எனக்கு இவர் அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டீங்களா? அது இவரு. பரவாயில்ல, என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன். என் பேரு ராமையா. ஓ, ரோமியோ. ரோமியோ, என்ன பத்தி சொல்ல மாட்டீங்களா? உங்க டோனி ஹேர் ஸ்டைல், அமீர் கான் பாடி, ஷாஹிர் கபூர் பத்தி எல்லாம் சொல்றேன். பார்ட்னர், கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்க மாட்டேங்கடா. ஆமா, என்னடா டோனி ஹேர், ஷாஹித் கபூர், அமீர் கான் எதோ சொல்லிட்டு இருந்தா? ஐயோ பார்ட்னர், அவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. அவங்களுக்கு ஷாஹித் கபூர் ஸ்டைல், டோனி ஹேர் ஸ்டைல், அமீர் கான் பாடி இருக்கமே மாப்பிள்ள. ஓ, நான் அந்த அளவுக்கு இருக்கனா? அந்த குவாலிட்டிஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கா? இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை பாத்தியா? ஐயோ பார்ட்னர், நீ இப்படிலாம் பண்ணாத பார்ட்னர். நான் தான் சொன்னல, இந்த வீட்ல இருக்கிறதெல்லாம் மென்டல். முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும் பார்ட்னர். அவ பார்த்த பார்வையில் எனக்கே தாலி கட்டணும் போல இருக்குடா.
அவளை இந்த கையால தாங்கி நான்- ஹலோ முதலாளி கூப்பிடுறாரு. முக்கியமான விஷயமா கையோட கூட்டு வர சொன்னாரு. வர போயா. அவ பேர் என்னடா? ஷகிலா ஆண்டி. இனிமே அவளை ஆண்டின்லாம் கூப்பிடாதப்பா. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. என் வயிறு வெளியில தெரியல. உன்னை விட நான் ஸ்மார்ட்டா இருக்கேன்ல. என்னடா இருந்த இடமெல்லாம் செவுரா கட்டி வச்சிருக்கானுங்க. உட்காரு. பரவாயில்ல உட்காருன்னு சொல்றேன்ல. ஐயோ உட்காருவாரு, விடுங்க. பார்ட்னர் வந்து உட்காருங்க. பார்ட்னர் உட்காருங்க. நானும் உட்கார்றேன். உட்கார்ந்தாச்சு. ஐயோ அம்மா நண்பா, நீ உட்கார வேண்டியது அங்க இல்ல, இங்க உட்காரு. இங்க உட்காரு நண்பா. சொல்லுங்க பார்ட்னர். அங்கேயே உட்காரலாம். நான் உங்ககிட்ட கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. ருக்குவோட சின்ன வயசுல இருந்தே அவ கூட விளையாடிக்கிட்டே வளர்ந்தவன். அவளை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். அவ வயசுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பெருசா கண்டுக்கிறதே இல்ல. உன் கூட ஒரு 3 நாள் தான் இருந்தா, ஆனா எவ்வளவு அன்பா பேசுறா. அந்த மாதிரி அவ என்கிட்ட பேசினதே இல்ல. அவ என்ன காதலிக்கணும், என்ன கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீ எனக்கு உதவி பண்ணணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்பேன். பார்ட்னர் பத்திரம் இஸ்தாயமா? முல்பசா குல்கசா ஆபுசா ஹாகசா ஹயாபுசா. நீங்க என்னப்பா பேசுறீங்க? ஒண்ணுமே புரியலையே. பார்ட்னர் கொஞ்சம் புரிய வைங்க. போங்க போங்க போங்க. புரியலையா? ஐயோ அறிவு கட்டவனே, ஒண்ணுமே புரியலையா உனக்கு? அப்படி வாடா வா. ஏண்டா உன்னை பார்த்தா மலைப்பாம்புக்கு முடி முளைச்ச மாதிரி இருக்க, எரும மாட்டுக்கு துணி போட்ட மாதிரி இருக்க. இப்படி இருந்தா பொண்ணு எப்பறம் பின்னாடி வருவா? அவன மாதிரி இருக்கணும். 6 பேக் 8 பேக் எல்லாம் உடம்பெல்லாம் இருக்கணும். நான் கத்துக்கிட்ட 64 வித்தையில இது 4வது வித்தை. இப்படி வா. சூப்பர் சூப்பர் சூப்பர். யாராவ சூப்பர்னு சொன்னது? யாராவ சூப்பர்னு சொன்னது? டேய், இந்த ஊர்ல என்ன மலையாடா போயுது? இது கண்ணாடிடா. கண்ணாடி எடுத்து கண்ணுல போட்டுக்கணும். நெஞ்சில போட்டுக்க கூடாது. ரொமான்டிக்கா நடந்து வாடா. வாடா. உள்ள தாச்சி மாதிரி நடந்து வரையடா. டேய் என்னால முடியாதடா. உனக்கு ருக்மணி கிடையாதுடா. ரொம்ப கோவக்காரரா. ஏன் இப்படி பண்றீங்க? சார் எப்படியா சொல்லி கொடுங்க சார் ப்ளீஸ் சார். பார்ட்னர் ப்ளீஸ். லாஸ்ட் டைம் பாத்து பண்ணி மாதிரி வந்தா எப்பறா? டேய் இதான் லாஸ்ட் சான்ஸ். இப்படி வாடா. இங்க நில்லு. அந்த கண்ணாடி குறா. பார்ட்னர் சொல்லுங்க கரெக்ட்டா பண்றா. நான் இப்ப சங்கப்பா. அடச்சி நானும் உன்ன மாதிரி பேசுறேன் பாரு. நீ ருக்மணி மாதிரி நில்லுடா. ஏய் அவர்தான் சொல்றாருல அந்த மாதிரி நில்றா. ரொமான்டிக்கா வரணும்டா. நடையா இது நடையா, இந்த நடைய கொஞ்சம் பாருடா. ஐ லவ் யூ ஃப்ரம் சைல்ட்ஹுட். அவ்வளவுதான்டா. இது மட்டும் பண்ணு. ருக்மணி ஃபிளாட். அப்படியே பண்றேன். போடா போய் நடந்து கம் ஆன் நண்பா. I love you from childhood. ரோமியோ. தள்ளிப்படா. ரோமியோ, உங்களுக்காக நான் மோர் எடுத்துட்டு வந்திருக்கேன். How sweet. பார்ட்னர் இந்த நேரத்துல நமக்கு இதெல்லாம் தேவையா? சும்மா இருப்பா. மோரு இந்த வெயிலுக்கு ரொம்ப அருமையா இருக்கும். பார்ட்னர், ஏன் முன்னாடி பண்ணி காட்ட மாட்டீங்களா? Why not? நான் இருக்கிறதே உங்களுக்காக. இங்க நிறைய பேருக்கு வயித்தெரிச்சல், டிஸ்டர்பன்ஸ். வாங்க நாம அப்படி போய் தனியா பேசலாம். நான் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கல, அதான் நிறைய பேருக்கு வயித்தெரிச்சல். வேற இந்த மாதிரி தான் நம்ம பேசி அழகா கரெக்ட் பண்ணனும். புரியல. சீக்கிரம் கிளம்பி வாங்க. ஏய் எங்க போற? ருக்கு கூப்பிட்டுருக்கல்ல. ஏய் உன்னலடா என்ன கூப்பிட்டுருக்க. ஏய் நண்பா, நான் தானே பார்க்கணும், நீ ஏன் பார்க்க போற? ஏண்டா ஏதோ கூப்பிட்டுருக்கா, உன் விஷயத்தை எடுத்து சொல்லலான்னு பார்த்தா சரி ஓகே ருக்கு கிட்ட போய் என்ன பத்தி நல்ல விதமா சொல்றியா? அதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லாத. நீ முதல்ல பிராக்டிஸ் பண்ணு. என்ன பண்ணனும் எனக்கு தெரியும். நீ பிராக்டிஸ் பண்ணு. I love you from childhood. இவன் ஒழுங்கா பண்றானா? சரி from childhood. I love you from childhood. ஏங்க ருக்மணி அவர்களே, அங்க என்னடா ஒருத்தன் நீங்க தான் லைஃப், நீங்க இல்லனா லைஃப் இல்லனா உட்கார்ந்துகிட்டு இருக்கான். நீங்க என்னடா அசால்ட்டா அதை பத்தி எதையுமே கண்டுக்காம இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க. பாவங்க, போயிட்டு என்ன ஏதுன்னு பேசலாம்ல. நான் யார வேணா விரும்புவேன். அத கேட்க நீங்க யாருங்க? ஹலோ கூல். அதுக்கு எங்க கோச்சுக்கிறீங்க? ஏதோ அங்க ஒருத்தன் ஃபீலிங்ல இருக்கானேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னேன். எனக்கு என்ன வந்துச்சு போங்க. சரி என்ன மேட்டர், எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இவ்ளோ மரங்கள்ல ஒரே ஒரு மாங்காய் மட்டும்தான் இருக்கு. அத சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. எப்படியாவது அதை எனக்கு பறிச்சு கொடுங்க. அட போங்க, ஏதோ மரம் ஃபுல்லா காய் விட்டு இருந்தா அதுல ஒண்ணுத்த பறிச்சு கொடுக்க சொன்னா பறிச்சு கொடுத்துருக்கலாம். இங்க என்னடா ஒரே ஒரு காய் இருக்கு, அதுவும் அவ்வளோ ஹைட்ல இருக்கு. வேற ஏதாவது இருந்தா கேளுங்க. நீங்களாம் ஒரு ஆம்பளையா? பாவாடை தாவணி போடலனா நானே மேல ஏறி பறிச்சிருப்பேன். முடியலன்னா கிளம்புங்க. ஏய் இங்க பாருங்க, நீங்க ஆம்பளைங்களை பத்தி இப்படி பேசுறது நல்லா இல்ல. அப்புறம் சொல்லிட்டேன். கல்ல கொடுங்க. மாங்காய் என்ன
தேங்காயே பறிச்சு கொடுக்குறேன். பசங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கடவுளே, இவர் கண்டிப்பா எனக்கு கிடைச்சிருவாருனா இந்த 3 காலில அவர் மாங்காவை அடிச்சிடணும். உங்களை தான் நான் நம்பி இருக்கேன். என் காதலன் எனக்கு கிடைச்சிடணும். ஹலோ, கல்ல கொடுங்கங்க. கடவுளே கடவுளே வர இப்போ அடிக்கிறேன் பாரு. ஆம்பளைங்களுக்கு அசிங்கமா போச்சு. கடவுளே, எப்படியாவது அந்த காய் கீழே விழுந்துடணும். கடவுளே கடவுளே கடவுளே. ஐயோ ஐயோ, மிஸ் ஆகுங்க, மிஸ் ஆகும். நான் சச்சின் டெண்டுல்கரா? இன்னொரு கல்ல கொடுங்க கொடுங்க. கடவுளே கடவுளே கடவுளே, எப்படியாவது அது கீழே விழுந்துடணும். கடவுளே ஐயோ, ஜஸ்ட் மிஸ். குடுங்க குடுங்க, கல்ல கொடுங்க. ஐயோ கடவுளே, அது இருக்கு. எப்படியாவது அது கீழே விழணும். நீதான் அதை விழற மாதிரி பண்ணணும். கடவுளே 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 கடவுளே. ஏய், அங்க பாருங்க, மாங்காய் விழுந்துருச்சு. கடவுளே, மேல எங்க பாக்குறீங்க? கீழே பாருங்க. போங்க, போயிட்டு ஆசைப்பட்ட மாங்காய் எடுத்துக்கோ. தேங்க்ஸ்ங்க. என்ன குரு இது? மாங்காய் வேணும்னு கேட்டா அதை அடிச்சு கொடுத்தா கட்டி பிடிச்சிட்டா. இப்ப கேட்ட மாங்காவை கூட எடுக்காம ஓடி போயிட்டா. இந்த பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிறதே கஷ்டம்டா யப்பா. மாமா வெற்றியோட வாடா. உட்காருங்க. எப்படி? ஹேய், அங்க பாரு. இங்க பாருங்க குரு, எனக்கு இந்த குஸ்தி கிஸ்தி எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஸ்டைல் ஆடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. வாடா. வா வா வா. ரொம்ப நல்லா விளையாடுறாரு. இந்த முறையும் நம்ம ஐயா ஆளுதான் ஜெயிச்சிருக்காரு. இங்க ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற குஸ்தி போட்டியில நாங்க தான் ஜெயிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த முறை என் மீசையில மண்ணு ஒட்டி இருக்கோம்.
நல்ல வேளை நீ வந்து காப்பாத்திட்ட. இதுல என்ன சார் இருக்கு? என்னம்மா நான் சொன்ன விஷயத்த ஜானு கிட்ட சொல்லிட்டியா? நான் எதுவும் சொல்லலங்க, நீங்களே சொல்லிடுங்க. அம்மா ஜானு, இந்த சந்தோஷத்துல ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள உனக்கு கல்யாண வயசு வந்துருச்சு. அதனால நான் லேட் பண்ணாம உடனடியா உனக்கு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா உன் கல்யாணத்துல நான் அச்சதை போடணும்னு ஆசைப்படுறேன். இதுல உனக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்காமா? எதுவும் இல்லப்பா, நீங்க யார சொல்றீங்களோ நான் அவரையே கட்டிக்கிறேன். வாப்பா, நம்ம உள்ளூர் ஜமீனு குஸ்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்திருக்கியேப்பா. முன்னாடியே வந்திருந்தா நம்மள ஒரு ரவுண்டு குஸ்தி ஆடி இருக்கலாம்ல. இதுக்கப்புறம் கல்யாணம் நடக்க போகுதுல, அப்ப 2 பேரும் விளையாண்டுக்கலாம். பாருமா, இவன் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள. இந்த வர இரு. என்னப்பா, நம்ம பேசுனதெல்லாம் உன் சம்சாரத்துக்கிட்ட சொல்லிட்டியா? டேய், அந்த பொண்ணு கூப்பிடுறா. போடா, போய் பேசிட்டு வா. எதுக்கு கூப்பிடுறா? என்னன்னு கேளு. என்னங்க என்னங்க மனுஷன் நீங்க? நம்பினவங்கள இப்படிதான் நடு ரோட்ல விட்டுட்டு போவீங்களா? இல்ல எனக்கு புரியலங்க. இன்னும் என்ன புரியல? உங்க முன்னாடியே இவர்தான் உன் மாமனாரு, இவன் தான் உன் புருஷன்னு சொல்லிட்டு இருக்காரு. வாயில கொழுக்கட்டை வச்சிட்டு இருக்க மாதிரி அமைதியா இருக்கீங்க. ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் இருக்கேன்னு சொல்ல முடியாதா உங்களால? ஹலோ, மாப்பிள்ளை பார்க்கவான்னு கேட்டதுக்கு நீங்க தானங்க சரின்னு சொன்னீங்க. நான் இருக்கிற விஷயத்தை தான் சொல்றேன். நான் விரும்பினது உங்களை தான். உங்களை விட்டுட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க சொன்னா எப்படிங்க முடியும்? எங்க அப்பா அவ்வளவு நேரம் உங்களை பத்தி தான் பேசுறாருன்னு நினைச்சு நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஹலோ மிஸ் ருக்மணி அவர்களே, நல்ல கதையா இருக்கே இது. இதுக்கு முன்னாடி எப்பவாவது என்கிட்ட வந்து லவ் பண்றேன்னு சொல்லிருக்கீங்களா நீங்க? சடனா இப்படி வந்து ஒரு குண்டை போட்டா நான் என்னங்க பண்றது? உங்களை பிடிக்காம தான் நான் உங்க கூட 3 நாள் இருந்தேனா? தூக்கம் வராம நீங்க கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ நான் உங்க ரூமுக்கு வந்து கையில பஞ்ச கொடுத்து உங்களை லவ் பண்றேன்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன மூளைகில குழம்பி போயிடுச்சா? பஞ்சா? நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. என் அப்பா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த வேண்டியது உங்களோட பொறுப்பு. நான் உங்ககிட்ட சும்மா சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு பொண்ணு ஒரு பையனை மனசார நினைச்சிட்டா போதும். உயிரே போனாலும் சரி, இன்னொருத்தன் கூட அவ வாழ்க்கையை பகிர்ந்துக்கவே மாட்டா. இந்த பொண்ணுங்க ஏன் பார்ட்னர் இப்படி இருக்காங்க? பசங்க கஷ்டத்தையே புரிஞ்சுக்க மாட்டாங்களா? அவ பாட்டுக்கு வந்தா நான் உங்களை காதலிக்கிறேங்க, சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. ஒருத்தருக்கு மனசை கொடுத்தா அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்பேன். உங்ககிட்ட என் மனசை கொடுத்துட்டேன். நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. நீங்க தான் என் கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லிட்டு அவ பாட்டு போயிட்டா. இருந்தாலும் அவ அதை சொல்லும்போது அவளோட கண்கள்லயே என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு தெரிஞ்சது. அவ பேசிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அவங்க வந்துட்டா பார்ட்னர். காதல்ன்றது பண்றது இல்ல, அதுவா நடக்கணும்ன்றத புரிய வச்சுட்டா. டேய், நான் உங்களை முதல் தடவை பார்க்கும் போதே ஜோடி பொறுத்த சூப்பரா இருக்குன்னு சொன்னல. நான் அதை சும்மா காமெடியா சொன்னேன். இல்லைன்னா நீ அதே நினைச்சிட்டு இருப்பல்ல, அதான். இங்க பாருடா, பொண்ணு அவளே தைரியமா முடிவெடுத்துட்டா. நீ ஆம்பளடா, இப்ப நீ கண்டிப்பா ஒரு முடிவெடுத்தாகணும். யோசிக்காத. ஏய், இங்க மேல உட்காந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார், சும்மா காத்து வாங்கிட்டு இருந்தா. இந்த ஊரெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருந்தா. ஒண்ணும் இல்ல சார், சும்மா அப்படியே கடையை பத்தி பேசிட்டு இருந்தோம். அதான் உங்களோட ஹெல்ப் தேவைப்படும், கேட்ட ஏதாவது நினைச்சுப்பீங்கன்னா. கேளுடா, உனக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். நீ குஸ்தியில இன்னைக்கு ஜெயிச்சதை பார்த்து வாங்கடா. போடா போடா, எல்லாத்துக்கும் நீ தயாராரு. ரோமியோ, சொல்லுங்க. சின்ன வயசுல இருந்து சமையல் அறையில ஆட்டுற வேலையெல்லாம் நான் தான் பண்ணுவேன். உங்களுக்கு ஆட்டுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமாங்க. போன ஜென்மத்து புண்ணியமோ என்னமோ நாம 2 பேரும் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கோம். 100 ஜென்மமா 1000 ஜென்மமா நாம இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்கலாம், ஆட்டலாம். சார் இந்தாங்க சார். இது எதுக்குப்பா நீ கொண்டு வர? வீட்டுல தான் இத்தனை பேர் இருக்காங்கல்ல. நானும் இந்த வீட்டுல ஒருத்தன் தானே சார். அது சரிதான் சார். நேத்து ராத்திரி நீங்க ஏய் போங்கடா போங்க. அப்படி சார், நான் கூட எங்க ஊர்ல எப்பேற்பட்ட பார்ட்டி எல்லாம் பார்த்திருக்கேன் சார்.
ஆனா நேத்து ராத்திரி நீங்க குடுத்தீங்க பாருங்க சார் பார்ட்டி. ஆஹா என்னமா ஆட்டம் போட்டீங்க சார், என்னமா குடிச்சீங்க சார், என்ன கெப்பாசிட்டி சார். சார் நான் உங்க ரசிக சார். கொஞ்சம் மெதுவா பேசு தம்பி. என் பொண்டாட்டி காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான். ஆம்பளைங்கன்னா அப்பப்போ இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணணும் தம்பி. ஏங்க ஏங்க இங்க கொஞ்சம் வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வாங்க, அட வாங்க. கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க, கண்ணு மூடுங்க. எவ்வளவு கூலா வந்து நின்னுட்டு இருக்கு பாரு. ஏங்க மிஸ் ருக்மணி, உங்க அப்பா ஜேம்ஸ் பாண்ட் அங்க இருக்கும்போது அந்த மாதிரி சிக்னல் கொடுக்குறீங்களே, இந்த ரிஸ்கெல்லாம் எனக்கு தேவையா? நீங்க கூப்பிட்டாலே எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுதுங்க. இங்க பாருங்க, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட் ஜாமுன். காலையில என் அப்பா அம்மா எனக்கு வந்து ஸ்வீட் ஊட்டி விடுறதுக்கு முன்னாடி ராத்திரி என் ரூமுக்கு வந்து நீங்க எனக்கு ஜாமுன் ஊட்டி விடணும். நானும் உங்க ரூமுக்கு வந்து உங்களுக்கு ஜாமுன் ஊட்டி விடணுமா? அதுவும் நடுராத்திரியில? போங்கங்க. ஏங்க பாகிஸ்தான் பார்டரை கூட தாண்டிடலாம், ஆனா நீங்க சொல்ற வேலையெல்லாம் செய்ய முடியாதுங்க. போங்கங்க, ஆளை விடுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஏய் பார்ட்னர், தங்கம் இல்ல, வெள்ளி இல்ல, வைடூரியம் இல்ல, ஜாமுனை போய் திருட வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் எனக்கு தேவையா? ஐயோ எதுக்குள்ள இருக்குன்னே தெரியலையே, இருட்டா இருக்கே. ரோமியோ, ஐயோ கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரொம்ப வேர்த்துச்சு, அதான் தலைய ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கலான்னு வந்தேன். ஏசி வேணுமா உங்களுக்கு? வேண்டாம் விடுங்க, ஜில்லுன்னு ஆயிடுச்சு. தண்ணி வேணுமா? வேணும். இருங்க கொடுக்கறேன். தண்ணி. இன்னைக்கு என் பாட்டிக்கு பர்த்டே. அவங்களுக்கு ஸ்வீட்டை காட்டிட்டு நானும் சாப்பிடணும். ஸ்வீட் ஏதாவது இருந்தா கொடுக்குறீங்களா? குலாப் ஜாமுன் வேணுமா உங்களுக்கு? கள்ளி. கொஞ்சம் இந்த பக்கம் வரீங்களா? ஐயோ இங்கயா? வேண்டாம் 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 வேண்டாம். ஜாமுன் எடுக்கணும்ல. Oh, you are so cute. எவ்வளவு வேணும் உங்களுக்கு? எல்லாமே வேணும். எல்லாமா? உங்களுக்கு ஒண்ணு வேணுமா? நான் டயட்ல இருக்கேங்க. Oh, you are thin and slim. Oh, thank you. So sweet. Thank you. ஆஹா. ஏய் நண்பா, இந்த நேரத்துல என் ஆள் ரூமுக்குள்ள போக பாக்குறியே, உனக்கு 2 போடு போடவா? இருப்பா இருப்பா இருப்பா. ஏய் இந்த ராத்திரியில இந்த வீட்டுக்குள்ள ருக்மணி ரூமுக்கு நான் யாருக்கா போறேன்? யாருக்காக போற? உனக்கு தாண்டா தண்டம். அப்படியா? அப்போ இது என்ன சந்தேகப்படுறியா? இந்த அப்படி நீயே கொண்டு போ. நண்பா, அது என்ன விஷயம்னு சொல்லு நண்பா. இன்னைக்கு ருக்மணி பர்த்டே, அவளுக்கு ஜாமுனா ரொம்ப பிடிக்கும்ல. இத கொண்டு போய் நீ கொடுத்தேன்னு சொல்லி உன் லவ் மேட்டர் செட் பண்ணலாம்னு நினைச்சா நீ எல்லாம் வந்து சொதப்பிட்டே. எனக்கு மூடே போயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். நண்பா என்ன மன்னிச்சிரு நண்பா. நண்பா, எனக்காக நீ எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிற. எங்களுக்கு நாளைக்கு பிறக்க போற குழந்தைக்கு உன் பேர் தான் வைக்க போறேன். வச்சுக்கோப்பா வச்சுக்கோ. இப்போ நீ என்ன பண்றன்னா, உள்ள போய் நீ எப்படியாவது ருக்குவா இதுக்கு சம்மதிக்க வைக்கணும். ஜாமுன். புத்திசாலி பண்ணி. ஏய் அப்புறம் உள்ள போயிட்டு வெளில வர லேட் ஆச்சுன்னா தப்பா கிப்பா நினைச்சுக்காத. ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ண. யாரா வராங்களான்னு பாத்துக்கோ. ஐ லவ் யூ ஃப்ரம் சைல்ட்ஹுட். நீங்க குடுக்குற வேலை அவ்வளவு ஈஸியான? உங்க அப்பா ஜேம்ஸ் பாண்ட், உங்க மாமா எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்கிட்டு வரதுக்குள்ள ஐயோ போட்டு விடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. நல்லா இருக்கா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இதே ஜாமுன நானு உங்களுக்கு காலையில வந்து கொடுத்தா உங்க அப்பா சொத்து ஏதாவது அழிஞ்சு போயிடுமா என்ன? அப்படி இல்லங்க, பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். எல்லாருக்கும் முன்னாடி தான் விரும்புறவர் தான் விஷ் பண்ணணும். வீட்ல எல்லாரும் இருந்தாலும் அவங்க யாருக்கும் தெரியாம மீட் பண்ணிக்கணும். 2 பேரும் பக்கத்துல உட்காந்துட்டு போதுங்கிற அளவுக்கு பேசணும். இப்படி நிறைய ஆசைங்க இருக்குங்க. இப்போ நீங்க எனக்கு ஜாமுன் ஊட்டி விட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எனக்கு ஜாமுன் ஊட்டி விட்டீங்கன்னு நான் என் பேரன் பேத்திக்கெல்லாம் சொல்லுவேன். பேரன் பேத்திகளுக்கா?
அதுக்கு நமக்கு கல்யாணம் நடக்கணும், நமக்கு குழந்தைங்க பிறக்கணும், அவங்களுக்கு குழந்தைங்க பிறக்கணும். நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க. கொஞ்சம் திரும்பி வாங்க, கொஞ்சம் திரும்பி வாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயம்லாம் உங்களுக்கு புரியாது. அதான் ஆம்பளைங்களா இப்படி இருக்கீங்க. ஏங்க நீங்க சும்மா ஆம்பளைங்களை பத்தி இப்படி பேசாதீங்க. உங்களுக்கு எங்களை பத்தி என்ன தெரியும்ல கேக்குறேன். நீங்க கூலா என்கிட்ட எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்க தான் எனக்கு ஜாமுன் ஊட்டி விடணும்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நாங்க அழகா ஒரு பிளான போட்டு ஜாமுனை திருடி வீட்ல யாருக்கும் தெரியாம நடுராத்திரி உங்க ரூமுக்குள்ள வந்து அன்பா ஜாமுனை ஊட்டி விட்டா இந்த சென்சிட்டிவ் விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்றீங்களா? எங்க கஷ்டம்லாம் உங்களுக்கு எங்க தெரியும். சரி விடுங்க. இருந்தாலும் இதுவும் ஒரு மாதிரி கிக்கா தாங்க இருக்கு. சரி வரேன். அடடடடடா, என்ன சார் இது? மொத்த வீட்டையும் மைசூர் பேலஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் நாளா சார்? ஏய், இன்னைக்கு என் பொண்ணு ஜானுவோட பிறந்த நாள்டா. என்ன சார் சொல்றீங்க? ருக்மணி பர்த்டேவா? சார் ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல சார், ஏதாச்சும் gift ஆச்சும் வாங்கிருப்போம்ல. நேத்து ராத்திரி தான் இருட்டுல ஜாமுன் சாப்பிட்டீங்க. பார்ட்னர், என்ன அது ஜாமுன்? இருட்டுல ராத்திரி கரடிக்கு பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. யாரா எழுதுனது? யாருன்னு தெரியல. அவரு ரொம்ப பெரிய ஆளு சார். இருப்பா, சொல்ல மாட்டேன். ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. 100 வருஷத்துக்கு ஆரோக்கியமா இருமா. ருக்மணி அவர்களே, உங்க பர்த்டேன்னு முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? சார் சொல்றாரு ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க்ஸ்ங்க. ஏங்க நம்ம பொண்ணுக்கு பிடிச்ச ஜாமுன் செஞ்சிருக்கேன், ஊட்டி விடுங்க. சாப்பிடுற கண்ணா. அப்பா கோயிலுக்கு போயிட்டு வரேன். என்ன கோவில்? ஏய், வீரபத்ரேஸ்வர சுவாமி எங்க குலதெய்வம். வேண்டிக்கிட்டதே இல்லன்னே சொல்லாது. அப்படியா? என்ன சொல்ற? ஆமாங்க. ஜானு, இவனையும் கூட கூட்டு போமா. இவனுக்கும் கொஞ்சம் நல்லது நடக்கட்டும். போயிட்டு வாடா. போ, போயிட்டு வா. வாங்க போலாம். போயிட்டு வரலாம் வாங்க. மேட்சிங் மேட்சிங். சேம் பிஞ்ச். உங்களுக்கு எப்ப பர்த்டே? February 14 லவ்வர்ஸ் டே. ஸ்வீட். லவ் மீ அண்ட் ஹேட் மீ. அழக கண்டிப்பா ஆராதிக்கணும். இந்தாங்க இந்தாங்க இந்தாங்க. இதோ வந்துட்டேன். இந்த பக்கம் இல்லையா? வந்துட்டேன். இன்னைக்கு உங்க பர்த்டேன்றதுனால உங்க அப்பா முகத்துல என்ன சிரிப்புங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க பர்த்டே அன்னைக்கு மட்டும்தான் அவர் சிரிக்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்க எங்க இவ்வளவு டல்லா இருக்கீங்க? என் அப்பா அம்மா ரொம்ப நல்லவங்க. அவங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் புண்ணியம் பண்ணிருக்கணும். ஆமாங்க, இந்த படி இருக்குல்ல, இந்த இடம் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப சக்தி வாய்ந்தது. இந்த இடத்துல தான் நான் அவங்களுக்கு கிடைச்சேன். என்னை பெத்தவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க நான் ஒரு நாளும் நினைச்சதே இல்லைங்க. ஏன்னா நான் ஒரு அனாதையா தெருவுல கிடந்தப்போ என்ன கடவுள் கொடுத்த பிரசாதமா நினைச்சு அவங்களோட வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனாங்க. அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவங்க தான் இனிமே என்னோட உலகம்னு. நான் அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்த நாள் தான் எனக்கு உண்மையான பிறந்த நாளுங்க. என் அப்பா என் மேல அவரோட உயிரையே வச்சிருக்காருங்க. அதுக்காக தான் என்ன ஜானு ஜானுன்னு செல்லமா கூப்பிடுறாரு. என் அப்பா அம்மாக்கு அடுத்து உங்களை தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க கூட சேர்ந்து இந்த கோயிலுக்கு வந்ததா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. என் வாழ்க்கை முழுக்க உங்க கூட தான் வாழணுங்கிற என்னோட ஆசைய நிறைவேற்றுவீங்களாங்க? இவ்வளவு நாளா நீங்க உங்க அப்பாவுக்கு மட்டும்தானே ஜானுவா இருந்தீங்க. இனிமே நீங்க எனக்கும் ஜானு தாங்க. நிஜமா வாங்க? சொல்ல போனா நானும் இந்த மண்ணில் பிறந்தவன் தாங்க. ஒரு தடவை என் மனசுக்குள்ள யாராவது வந்துட்டா உயிரே போனாலும் விட மாட்டேங்க. ஜானு, இன்னையில இருந்து இந்த படி எனக்கும் ஃபேவரட்டுங்க. திடீர்னு உங்க எல்லாரையும் இங்க எதுக்காக வர சொன்னேன்னா, என்னோட சம்பந்தி என்ன சொன்னார்னா, நாளைக்கே நல்ல முகூர்த்தம் இருக்கு, உங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னா நாளைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலான்னு சொன்னாரு. நல்ல முகூர்த்தம்னா என் ஜானுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும்னு நானும் ஒத்துக்கிட்டு வந்துட்டேன். அடக்கடவுளே, யார்கிட்டயும் சொல்லாம கொள்ளாம ஒத்துக்கிட்டு வந்தா மத்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? நீ ஏண்டி கவலைப்படுற? நான் இருக்கேன்ல. இந்த பாரு, ஆளுக்கு ஒரு பொறுப்பு எடுத்து அவங்கவங்க பாத்துக்கணும். பாக்குறவங்க எல்லாம் வாரே வா, இப்படி ஒரு நிச்சயதார்த்தத்தை பார்த்ததில்லன்னு சொல்லிக்கணும். என்ன சொல்ற? நீங்க என்ன சொன்னாலும் சரிதான்.
ஆ எல்லாரும் போய் ரெடி பண்ணுங்க. ம். நீ என்ன இங்க நின்னுட்டு இருக்க? வா. நண்பா, என் மாமா இப்படி துள்ளி குதிக்கிறாரே, நீ என்ன நினைக்கிற? நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும்ன்றியா நடக்காதுன்றியா? நான் சொல்றேன் கேளு. நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தம் நடக்காது. ஏன்னா அந்த மாப்பிள்ளை இங்க வந்தாதானே. புரியலல்ல? நான் அந்த மாப்பிள்ளைய கொல்றதுக்கு ஆள் அனுப்பி வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த சாவு செய்தி வந்து சேர்ந்துரும். சார், என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இவங்கெல்லாம் யாரு, எதுக்காக என்ன கொல்ல வந்தாங்கன்னு எனக்கு தெரியல சார். ஒரு தடவை லைஃப்ல யாரு யாருக்கு பின்னாடி எதுக்கு வருவாங்கன்னே தெரியாது. நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க சார். தேங்க்யூ சார். இப்படி திடீர்னு எங்கேயாவது போய் என்ன டென்ஷன் பண்ணுவான். டேய், எங்கடா போன? எங்கடா போன? அது எதுவும் இல்லை, விடு. சரிடா, அதை விடு. இங்க பாரு, ருக்கு ரெடி. நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட். இவளால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாதடா. அத அவ அப்பா கிட்ட சொல்ற தைரியமும் இல்லடா. நாளைக்கு என்கேஜ்மெண்ட்ரா. இங்க பாரு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. லக்கேஜ் ரெடியா இருக்கு, எடுத்துட்டு கிளம்புங்க. சீக்கிரம் போங்கடா. போ போ போய் எங்கேயாவது நல்லா இருங்க, போங்க. பார்ட்னர், நான் இருக்கேன்டா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். போயிட்டு வா, போ. மாமா, 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 தூங்குனதெல்லாம் போதும். கண்ணு முழிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஏன்டா என்னாச்சு? எதுக்கு இப்ப கத்திக்கிட்டு இருக்க? யார் முன்னாடி நின்னு பேசுறோன்னு தெரிஞ்சுதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கியா?
ஓங்கி மிதிச்சேன்னு வச்சுக்க, உடம்புல இருக்க எலும்பெல்லாம் அப்படியே பொடி பொடியா நொறுங்கிரும். போ போய் படு. உன்னோட மான மரியாதையெல்லாம் நொறுக்கிட்டு போயிருக்காளே, அவளை போய் உத. என்ன எதுக்கு உதவி வர? யார பத்திடா பேசிக்கிட்டு இருக்க? குடிச்சிட்டு வந்து இங்க உளறிக்கிட்டு இருக்கியா? வெளியூர்ல இருந்து வந்தவன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினியே சித்தார்த், அவனை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க பொண்ணோட மனசை மாத்தி கூட்டிட்டு ஓடிட்டான். உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்ணிட்டான் அந்த சித்தார்த். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க மான மரியாதை எல்லாம் காத்துல போக போகுது. டேய் மணிகண்டா, இவ்வளவு நேரம் நீ சொன்னியே, அது மட்டும் உண்மையா இருந்தா அவன் எங்க இருந்தாலும் சரி, அவனை இழுத்துக்கிட்டு வந்து இங்க அடிச்சே கொல்லுவேன். ஒருவேளை நீ சொல்றது பொய்யா இருந்தா எங்க போயிட்டு வர்றீங்க? சார், நாளைக்கே என்கேஜ்மெண்ட்ன்ற டென்ஷன்ல எனக்கு தூக்கமே வரல. கொஞ்சம் வெளில போயிட்டு வரலான்னு சொன்னாங்க சார். அதான். அதுக்கு சொல்லாம கொள்ளாம கூட்டு போயிருவியா? நேரங்காலெல்லாம் பார்க்க மாட்டியா? இல்ல சார், நான் சொன்னேன் சார். ஆனா பாவம் ருக்மணி இவ்வளவு நாள் இந்த வீட்டு பொண்ணா மட்டும்தான் இருந்தேன். இப்ப வேற ஒரு வீட்டுக்கு மருமகளாக போறேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா இங்க இருந்து போறதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்து ஊரை ஒரு முறை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க சார். சரி, நான் அப்படியே கூட்டிட்டேன். நாளைக்கு ஜானுவோட நிச்சயதார்த்தம். அதனாலதான் இப்ப உன்னை உயிரோட விடுறேன். ஏன்டா இப்படி ஒரு காரியம் பண்ண? போயிட்டு திரும்ப வந்திருக்க நீ. அவன் நீதான் என் உயிர்னு சொன்னாலடா. போடா. பார்ட்னர், உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. ஜானு இல்லாத வழியை என்னால தாங்கிக்க முடியுமோ இல்லையோ எனக்கு தெரியல. ஆனா அது அவங்க அப்பாவால கண்டிப்பா தாங்கிக்க முடியாது. நீ அத பத்திலாம் கோயில்ல கிடைச்ச ஒரு குழந்தையை எடுத்துக்கிட்டு வந்து இவ்ளோ பாசமா வளர்த்த உங்களோட பாசத்தை விட ஆசைப்பட்டவ கூடியே இருக்கணும்ன்ற ஆசை என்னைக்கு பெருசாகிடாது பார்ட்னர். நான் இதை தாங்கிக்கிறேன் பார்ட்னர். என்னை கூட்டிட்டு போயிரு பார்ட்னர். நம்ம ஊருக்கே போயிடலாம் பார்ட்னர். என்னை கூட்டிட்டு போயிரு பார்ட்னர். நான் தாங்கிக்கிறேன் பார்ட்னர். சபாஷ்டா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர நேரமாச்சு. என்ன பேசிக்கிட்டு நிக்கிறீங்க? போய் வேலையை பாருங்கடா. இந்த பக்கம் இழுத்து கட்டா. நாங்க ஊருக்கு கிளம்புறோம் சார். ஏய், உனக்கு மூளைகளை கெட்டு போச்சா என்ன? இங்க நல்ல காரியம் நடக்க போகுது, ஊருக்கு போறாங்கறீங்க. அதெல்லாம் போக முடியாது. நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டு போங்க. சார் எங்களுக்கும் இருக்கணும்னு ஆசைதான். ஆனா அர்ஜென்ட்டா போய் ஆகணும் சார். அதெல்லாம் போக முடியாது. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும். புரியுதா சார்? இத்தனை நாள் நீங்க சொன்னது எல்லாத்தையும் கேட்டோம். நீங்க இருங்கன்னு சொன்னீங்க, இருந்தோம். இன்னைக்கு நாங்க போயே ஆகணும் சார். தயவு செஞ்சு தடுக்காதீங்க. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா? அப்படின்னா உங்களை தடுக்க மாட்டேன். போறதுக்கு முன்னாடி ஜானுவை பார்த்து சொல்லிட்டு போலாம்ல சார். நான் என்னைக்கு இருந்தாலும் உங்க ஜானுக்கு நல்லது மட்டும் தான் சார் நினைப்பேன். இப்ப நான் போறேன்னு சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த விரும்பல சார். வரேன் சார். சார், நல்லபடியா போயிட்டு வாங்க. வரேன் சார். தம்பி ஒரு நிமிஷம். ஏய் ஐயா, போய் அவங்கள விட்டுட்டு வா. சரிங்க ஐயா. இல்ல பரவாயில்ல, பரவாயில்ல, போயிட்டு வாங்க.
டேய் முதலாளி யாரோட பேக்டா அது? நேத்தி சின்னம்மா ஜீப்ல போயிருந்தாங்கல்ல, அந்த ஜீப்ல இருந்துச்சு முதலாளி. ஜீப்லயா? ம். இங்க வை. தொற. சரிங்க முதலாளி. ம். ஏய் ஜானு. என்னங்க என்னாச்சு? முதல்ல வெளியே போ. என்னங்க ஆச்சு? ஏய் வண்டி துப்பாக்கி எடுத்துட்டு கிளம்புங்கடா. ஏய் சீக்கிரம் வாங்கடா. விடாத, போ 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 போ. ஏய் இதோ இருக்கானுங்க, இதோ இருக்கானுங்க. டேய் என்னடா இது? துப்பாக்கியோட வரானுங்கடா, என்ன பண்றது? ஐயோ துப்பாக்கி வச்சிருக்க வீட்டு பொண்ணுங்களை லவ் பண்ணவே கூடாதுடா, சுட்டு தள்ளிடுவாங்கடா. டேய் உட்காரா உட்காரா. டேய் பார்ட்னர், பஸ் நிறுத்துறா. எல்லாருமே துப்பாக்கி வச்சிருக்காங்கடா. டேய் முன்னாடி போய் மடக்குடா. சார், சார், ஏய், என்னப்பா? சார், கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க சார், ஏய், வேகமா. on roadல வேகமா சார், போக முடியாதுப்பா, போய் சார், உட்காருப்பா. என்னங்க சார் நீங்க? ஐயோ மேடம் கொஞ்சம் கால் எடுத்துக்கோங்க மேடம். தேங்க்யூ தேங்க்யூ மேடம். அட பாவி நீ தான் உட்கார்ந்துட்டு இருக்கியா? உடம்ப கட்டிட்டு பொம்பளை பக்கத்துல உட்கார்ந்து இருக்கியா? மேடம் இவ ஆம்பளை மேடம். அட பாவி என்னடா பண்ணிட்டு வந்த? துப்பாக்கியோட துரத்துட்டு போறாங்கடா. ஏய் ஃபாஸ்டா போடா, மெதுவா போக கூடாது. ரேஸ் குதிரை மாதிரி வேகமா போணும், நிறுத்த கூடாது, கொன்னுடுவாமா. டேய் கீழே இறங்கு. டேய் பார்ட்னர். பார்ட்னர் வண்டியை நிறுத்த சொல்லு பார்ட்னர், என்னன்னு கேப்போம். ஓட்டுறா டேய். டேய் அவளுக்கு பிடிக்காதவன் கூட நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஜானி ஏதாவது விபரீத முடிவெடுத்துட்டா அதுக்கு யாரா பொறுப்பு? என்னடா பண்ணிக்கிட்டு இருந்த நீ? நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்டேன்ல உங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்கான்னு. சார் அன்னைக்கு எதுவுமே இல்ல சார். அப்புறம் போக போக தான் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு. அது எப்படி எங்க நடந்துச்சுன்னு கூட தெரியல சார். தெரியலையா? ஏங்க நான் காதலிச்சது உங்களதான். உங்களை விட்டுட்டு என்னால வேற யார் கூடயும் வாழ முடியாதுன்னு சொன்னேன்ல. என்னங்க நீங்க கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவீங்கன்னு பார்த்தா என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இப்படி ஊரை விட்டு ஓடுறீங்க. யாருங்க ஊரை விட்டு ஓடுறது? நான் மட்டும் போக முனியும் கூட்டிட்டு போயிருந்தா உங்க அப்பாவோட மான மரியாதை என்ன ஆகுறது? அதனால தான் ஊருக்கு திரும்பி போறேன். என்னோட வழி என்னன்னு எனக்கு மட்டும் தாங்க தெரியும். நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு எனக்கு தாங்க தெரியும். உங்களுக்குலாம் என்ன தெரியும்? அடங்கொக்க மக்க. டேய் நீ ஏன் மேல வச்சிருக்கிற பாசத்தை விட இன்னொருத்தர் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற பாரு, அந்த மனசு தான்டா பெருசு. அட நீ சொல்லுமா. ஐ லவ் யூங்க. நானும் லவ் யூங்க. அப்ப முதல்ல வண்டி நிறுத்த சொல்றா. நல்ல வேகமா ஓட்டுறா. சார் நான் என்ன சொன்னாலும் நிறுத்த மாட்டாங்க சார். எனக்கு என்ன சார் தெரியும்? நானா டிரைவர். வண்டியை முன்னாடி கொண்டு போய் மடக்குடா. யோ பார்ட்னர், வண்டியை நிறுத்த சொல்லு பார்ட்னர். டேய் நிறுத்துறா பஸ்ஸ. வா பார்ட்னர், வா பார்ட்னர். ஐயோ சார் சார் நாங்க எந்த தப்பும் பண்ணல சார். ஏன் சார் துப்பாக்கி தூக்கிட்டு வரீங்க? நாங்க பாகிஸ்தான் தீவிரவாதிகளா? சொல்றா. கதையே வேற. வா பார்ட்னர். என்ன பையன் பாணி, எப்பேற்பட்ட காரியம் பண்ணியிருக்க. நீ அப்படியே விட்டுட்டு போறிய. என் ஜானு கதி என்ன ஆகிறது? இத பாருப்பா, இனிமே ஜானுவை பாத்துக்கிற பொறுப்பு உன்னோடது. சார் இனிமே இவ உங்க ஜானு இல்ல சார், ஏன் ஜானு சார். கரெக்ட் கரெக்ட். நல்லா இருக்கணும். யாரா அவன்? அடிச்சு மூஞ்சில பேத்துருவான். எதுவா இருந்தாலும் வாயில பேசினா மேல கை வைக்க கூடாது. சாரி, அதாவது சரக்கு காலி ஆயிடுச்சு. இங்க பக்கத்துல எங்கயாவது ஒயின் ஸ்டோர் இருக்கான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். வணக்கம் சார். யார் பண்ணி? சார் நான் தான் சார், உங்க பிரதர். இந்த ஃபிளாஷ்பேக் நான் தானே சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன். வெரி குட் வெரி குட். இவன் யாரு புதுசா இருக்கா? இது என்னப்பா புடவை கட்டிட்டு புது பொண்ணா இருக்கு? வேற பொண்ணா?
அதே பொண்ணுதான் சார் என் லைஃப் பார்ட்னர் சார் செட் ஆயிடுச்சு சார் அப்படியா? Very சார் good, very உங்களுக்கு ஒரு good. சர்ப்ரைஸ் இருக்கு சார் ஏ மைதா வாங்க யாருண்ணா அது? அடங்க ஒக்க மக்கா இவனு பஸ்க்குள்ள தான்டா இருக்கா சரி சரி பயப்படாத என்னது? யாரு? வாயன்றேன் டேய் தம்பி அண்ணா வரடா, வரடா, அண்ணா எப்படிண்ணா இருக்க? ஐயோ ஏய் என்னடா டேய் சரக்குல இருந்தவன் கூட தெளிவாயிட்டா இந்த மாதிரி உப்பு மூட்டை ஏறி ஜானு லவ் யூங்க நானும் தாங்க